What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Tosa. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Tosa boys. என்னாச்சு அப்படி நான் இப்ப பக்கத்துல இன்னும் ஆக்சுவலி நீ இதெல்லாம் பண்ணும்போது இவனுக்கு ஒன்று தெரியுமா, எபிசோட் பார்க்கும்போது அவன் என் மூச்சில இருந்து ஜூம் அப்ப எதுவுமே தெரியாது. பண்ணிக்கிட்டே ஓ அப்ப இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னும் என்ன நடனமா கலை எந்த கலை கலையரசியா வேற. ஆனா போன வாரம் நான் வரல. போன வாரம் தைப்பூசத்துக்கு அப்போ நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. நீங்க எல்லாரும் தைப்பூசம் விஷ் பண்ணீங்க யாருக்கு? நம்ம ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நாம வந்து தைப்பூசம் அன்னைக்கு ஷூட் பண்ணல. இல்ல அதுவும் மட்டும் இல்ல, தைப்பூசம் வந்து நம்மளுக்கும் தைப்பூசுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அதான் அப்படியே எனக்கு இது அதனால நான் வரல. இப்ப கொடுத்துரு போஸ்ட் வேணாம் இல்லையா. அடுத்தது நம்ம எனக்கு தைப்பு பத்து கேஸ் பார்த்தாலே ட்ராமாடைஸ் ஆயிடுச்சு. நம்ம சைனீஸ் ஆமா நீ பத்து கேபி மொட்டை அடிச்சு அவன் போய் சொல்லிருக்கான் நம்ம கிட்டலாம். என்னது அவனுக்கு சாமி நம்பிக்கை இருக்கு ஆனா இல்லன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவன் எப்படி இல்ல மொட்டை அடிச்சு தைப்பூசத்துல மொட்டை எல்லாம் அடிக்க மாட்டேன் உனக்கே தெரியும். இது வந்து என்ன தெரியுமா நான் சொல்றேன், என்னது? This is what happens when you cheat your barber. No, this is what happens when your hair falls. cheat your barber na yeah usually you cheat your barber, the other barbers will mess up your hair. என் பாபரே அவன் தான்டா. ஆமா நீ தான் அவனுக்கு முடி வெட்டி விடுற. இந்த வாட்டி நான் கை வைக்கலையா, வேற ஆள் வச்சிருக்கேன். நீ கை வைக்கலன்னு ஒரு வருத்தம். actually இந்த நான் தான் கை வச்சேன். இப்போ ஒரு தடவை கை வச்சதுனால இப்போ ஒரு 5 மாசத்துக்கு நான் அவன சொல்றேன் பால்ட் ஆன பிறகு I started making fun of myself, right? I feel, like, be honest with you, I feel like it's damn funny, but I feel like damn confident for some reason. Right. Like அது வந்து like முன்னனா முடி செஞ்சிட்டே இருப்பேன். இப்போ எதுவுமே இல்ல. இப்பதான் யாருமே அப்ப கேப் போட்டுங்க. கேப் வந்து ஷைன் அடிக்க கூடாதுன்னு ஆம்பாரு. அவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு கொஞ்சம், அதனால ஷைன் அடிக்காது. எனக்கு ரொம்ப அவன் அளவுக்கு இல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கா? இல்ல முடி இருக்கிறவங்க கம்பேர் பண்ணா அப்படிதான் இருக்கு. எனக்கு அது அவன் சொன்னா உனக்கு தகுதியே இல்ல. நீ ஏன் சொல்ற? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மொட்டை ஜோக்ல சொல்ல முடியாது. இப்ப நீ என்ன வச்சு செய்யலாம். ரொம்ப நாள் அடக்கி வச்சிருந்தது இப்ப மறந்துட்டேன். ஆனா இருந்தாலும் அந்த ஒரு என்னது லைட்டா இருக்க தலைப்ப ஹெவி வேஸ்ட் என்னது ஹெவி வேஸ்ட் கிரவுன் சொல்லுவாங்களே. ஓகே கிரவுனும் இல்ல எதுவும் இல்ல. அப்ப அந்த பாட்டு செல்லாதல. என்னது ஹெவி ஆன் தி ஹெட் லைட் அந்த அந்த தூரந்தர் பாட்டுறா. இது அவன் பேர் என்ன, அனுமான் கைன் ரேப் பண்ணோட. ஓ அந்த பாட்டு நான் கேட்டல. அது மட்டும் இல்ல, ஏன்னா நான் வந்து இப்ப வளர்ந்ததுல எல்லாரும் அசிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்ப அது நிஜமா தெரியுதுல. இதுக்கு மேல இவன் சொன்ன நம்மளுக்கு என்ன? ஆமா நானும் ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் ஹேண்ட்ஸம் சொல்லி உனக்கு போர் அடிச்சிச்சு. இப்ப நீ அசிங்கமா ஒண்ணு ஆசைப்படுற. ஆக்சுவலி அது எனக்கு பழகி போச்சு. என்னது எது இல்லையா அதான் நீ ஆசைப்படுவ. சோ உனக்கு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லி உனக்கு அசிங்கமா இருக்க போற. ஆனா இனிமேல் கொஞ்ச நாளுக்கு போன நீ தான் நடுவில் உட்காரணும். ஏன் நீ மட்டும் தான் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? நீ மட்டும் தான் ஹேண்ட்ஸமா இருக்க. ஏன் மட்டும் தான் முடி இருக்குன்னு சொல்லு. ஷைன் அடிக்கிறதுனால மயிர் இருக்கு. மயிர் நீ வந்து மயிர் அழக. மயிர் அழகனா? மெய் அழக மாதிரி நீ மயிர் அழகா. ஆனா இருந்தாலும் அது நம்மளோட டாஸ் ஆப் லைவ் ஷோலாம் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா நம்ம லொகேஷன்லாம் போய் தேடணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாரம் வந்து ஏதாச்சும் பேய் கதை வச்சிருக்கா? ஏன்னா நான் போன வாரோட கமெண்ட்ஸ் வந்து எடிட்டர் வந்து என்கிட்ட காட்டினா, இங்கடா அந்த மொட்டை ஒண்ணு தர்றாங்களா? ஓ மரியாதை வருது. அது வந்து அவங்க வந்து பாசமா பேசுறாங்க. பாசமா நீ வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளு இப்படி தான் கூடுவாங்க. மொட்டை கொட்டை அப்படிலாம் கூடுவாங்க. கொட்டையா? அவன் கொட்டைன்னு கூடுவில்லையே, கூப்பிடுவாங்கடா. அந்த ரெண்டாவது காமெடி தானா? ஒருத்தன் சொன்ன நம்மளே வெட்டினா அது பஸ்கர், தானா உளுந்தா அது சொட்டை. கொஞ்சம் ரைமிங்கா இருந்திருக்கலாம். அல்ல அவனுக்கு நம்மள மாதிரி கமெண்ட்ஸ் சொன்ன கொஞ்சம் அவனுக்கு அறிவில்லை.
அவன் மட்டும் என்ன தீக்கல, நான் மட்டும் தீக்க விடாதா? அடி. சரி, இந்த வாரம் வந்து என்ன கதை வச்சிருக்கீங்க? எஸ், இருக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு புதுமையான லொகேஷன்ல கதை வச்சிருக்கேன். இந்த லொகேஷன் அலோஜாவா? கண்டிப்பா என்னது இல்ல, கல்யாணம் வந்து அலோஜா இருக்கா? இல்ல, இந்த லொகேஷன் வந்து இது வந்து ஒரு இடம், அதுக்கு பேர் பெட்ரோல் ஸ்டேஷன். மயிறு லொகேஷன் இதெல்லாம் இடம், அது ரெண்டுமே ஒரே த்ரில்லிங்கா வருதா இந்த லொகேஷன்? இந்த கேஸ் ஸ்டேஷன் வந்து எங்க இருக்குன்னு தெரியும், கலானஜாயா. அது அந்த இடத்துல தான் இருக்கும். ஓ இல்ல, இது வந்து பஹாங் கிட்ட இருக்கிற கேஸ் ஸ்டேஷன். ஷிட், எப்படி மிஸ் ஆச்சு? எப்படி மிஸ் ஆச்சு? நீ கல்யாணம் சொல்லல, மாத்திட்டா. அப்ப அதான் சொல்லாருத. நான் பஹாங்ல போகும்போது எழுதின கதை தான் இது. கதை எழுதுறியா? எழுதின கதை. யாரு? அவங்க யாரோ டைப் பண்ணி வச்சிருந்தாங்க. நீ எழுதுன கதை போயிட்டு இருக்கும் ஒரு கையில டைப் பண்ணிட்டு எழுதிட்டேன். பெரிய சேர் ஞாபகம் வருதே அந்த காலத்துல அப்படி பேக்கதுக்குள்ள ஞாபகம் வருது. ஓகே, சோ இது வந்து இந்த பையன் வந்து அவன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிட்டேன் பெட்ரோல் ஸ்டேஷன் இதுக்கு மேல எங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அவன் வந்து புதுசா ஜாயின் பண்ணா. அவன் ஜாயின் பண்ணி 3 மாசத்துக்குள்ள நடந்த சம்பவம். யாருக்கு? அந்த பையனுக்கு. அப்போ ஒரு கேர்ள் மூக வாங்கிட்டான். 3 மாசத்துக்குள்ள ஒரு சம்பவம். அது நீ எல்லாரும் ஒண்ணு மாதிரியே இருப்பாங்க. நான் என் முழு லஞ்சம் லஞ்சம் சி கஞ்சம் 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 காஜி 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 கம் பேக் இந்தியா. கம் பேக் இந்தியா. கம் பேக் டோர், ஓபன் தி பேக் டோர். ஏய், நான் பின்னாடி கம்பெனின்னு சொன்னேன், ஆனா நீ வந்து ஓபன் தி பேக் டோர்னு சொல்லிட்டு பின்னாடியே கம் பண்ண ஒருத்தருக்கு. சரி சொல்லு. ஓகே, ஆர்என்ஆர் வந்து இந்த ஆர்என்ஆர் பக்கத்துல தான் வந்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. ஓகேவா? சோ இட்ஸ் பிஹெச்பி. என்னது? நானும் ஆர்என்ஆர் கதை வச்சிருக்கேன். இல்ல ஆனா இது பெட்ரோல் ஸ்டேஷன் நடந்த கதை. பிஹெச்பி மாதிரி இது பிஹெச்பி இல்ல பிஜேபியா? பிஜேபி வந்து அது கட்சிக்கு இந்திரா காந்தியோட கட்சி. உனக்கு தெரியுமா நான் கட்சின்னு சொல்றேன். இன்னும் the Indian embassy, right? The Indian embassy that y'all went last time. So they invited me this week. Like this week they invited me to see Modi. அந்த பொண்ணு சொல்றேன்னு சொல்லிருக்கு. சொன்னாங்க, எங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. But unfortunately they only see you. No, they want you. The people who went to India, remember? அவங்கள மட்டும், because they wanted to have the relationship. கால்படுறேன் உங்களையும் கூட்டிட்டு போலான்ட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா நான் சொன்னேன், நான் மோதிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி கேட்டா நான் வரேன்னு சொன்னேன். கேட்டேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் வரேன்னு சொன்னேன். ஆனா they told me I cannot ask the question and they told me that I'm not allowed to bring my camera inside. அவங்க ஷூட்லாம் பண்ணாங்க. இல்ல என்னை வந்து கேமரா எடுத்துட்டு போக கூடாது, இதுவும் எடுத்துட்டு போக கூடாது. அந்த கேள்வி கேட்டு பிறகு என்ன கேள்வின்னு கேட்டாங்க. கேள்வி சொன்னேன், அது போய் வரக்கூடாது. என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல மூடிட்டு போயிட்டு, சார் ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண முடியும்? ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? நீ எதை கேப்ப? நான் வேற கேப்பேன்டா. என்னது? நீங்க வெறும் மோதியா இல்ல முக மோடி? அவர் வந்து உடனே தமிழ்ல சொல்லிடுவாரு, ஆமா பேட்டா பேட்டா. மோதி தமிழ் தெரியும்டா. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். அவர் பாட்டே பாடுறாரு. ஓ சனம் ஓ சனம். இல்லடா, அவரு கேட்கும் போது இன்னொன்னு கேட்கலான்னு இருந்தேன். அவர் என்னோட கூட முடி வச்சிருக்காரு. என்ன கேட்க போற? அவரு நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்பாரு, ஹேர் ட்ரீட்மெண்ட். அவருக்கு நேச்சுரல் முடி மாதிரி இருக்காது. நேச்சுரல் முடி. நீ கிட்ட போய் ஸ்கோப் வச்சு பாத்தியா? கிட்ட போய் ஸ்கோப் வச்சு பார்க்கல, ஸ்கோப் வச்சு கிட்ட பார்த்தேன். என்னது கிட்ட பார்த்து ஸ்கோப் வச்சு முடி இதெல்லாம் ஜூம் பண்ணி பாப்பேன். ஜூம் பண்ணு. ஓகே. சோ இவன் வந்து இந்த மோதி முகமுடி இருக்கு. கடைசியா நான் போய் அந்த ஜோக் கேக்குறேன். என்ன ஜோக்கு? நீங்க முழு முடியா இல்ல லார்ட் டபுக்கு முகமுடியா? ஆடு டபுக்கு முடியா? என் ஃப்ரெண்டு கேட்க சொன்னாங்க. நான் முகமுடி தாங்க போட்டேன். நீங்க வந்து வெறும் முடியா இல்ல பல் பொடியானே? இந்த வீடியோ பார்த்த பிற்பாடு நம்ம 3 பேரும் பேன் பண்ணிடுவாங்க இந்த ஏரியாலயே. அவங்க விட இல்ல ஆக்சுவலி அந்த ஈவென்ட் சாட்டர்டே, இது சண்டே தான் வருது. அதுக்குள்ள அந்த போயிட்டு இருக்க வீடியோ போயிட்டு இருக்கோம். நோ, அவன வெளியாக்குங்க. நான் மோதிட்டு ஒரு கேள்வி கேக்குறேன். சரி போங்க வீடியோ. நோ சண்டே அந்த மொட்டையை வெளியாக்கு. என்ன மொட்டை? என்ன மொட்டை? திடீர்னு அவரை பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு வெளியாக்குன்னு சொன்னது அந்த மொட்டையை வைக்கிற காலத்துல மோதி மேல வருவாங்க. அவனெல்லாம் இவனோட மொட்டைக்கும் மூடிக்கும் நிறைய வித்தியாசம். நாட் சேம்.
போத்தா நாட் சேமா காலைல ஓத்தா நாட் சேம் எனக்கு திடீர்னு ஓத்தா நாட் சேமா அதுதான் எனக்கு விளக்குச்சு. அதான் பார்த்தேன் என்ன சரி நீ வேற முதல்ல இந்த கம் இந்த பேக்ன்ற என்னது போது சொன்னியே கம் இந்த பேக்னு. நான் சொல்லல, அவன் சொன்னான். இல்ல நீ தான சொன்ன கம் ஓபன் தி பேக் டோர் சொன்னேன். இது பெரிய இது அது வந்து சிவகார்த்திகேயன் பாடிட்டாரு. அவர் சிவராத்திரில யார் பண்ணாரு? சிவகார்த்திகேயன் பண்ணாரா? இல்ல ஏன் காதுல சிவராத்திரில பாடி இருக்காரு தான் விளக்குச்சு. சிவகார்த்திகேயன் ஆமா அந்த படத்தை. ஓகே சிவகார்த்திகேயன் இப்ப பண்ணாரு. அதான் அந்த ஓபன் தி பேக் டோர். அது ஓபன் தி டாஸ்மா இல்ல அது வந்து சென்சர் வெர்ஷன். உண்மையாலே போய் சொல்ல நீ போய் ஸ்பாட்டிஃபைல போய் கேள அது ஓப்பன் தி டாஸ்க் மார்க்னு வரும். நீ போய் அது ஒரு மியூசிக் வீடியோ பாரு, அந்த டாஸ்க் மார்க் வார்த்தை இருக்காது, ஓப்பன் தி பேக் டோர்னு சொல்ல சென்சர் பண்ணிட்டாங்க. ஆமா யா ரியலி வாவ் ஐ டிடன்ட் நோ தட். யா அதான் சரி கதை வரடா. போனவரே நல்ல கதை சொல்லிருப்பல. நான் கொஞ்ச நேரம் கோமா போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. சோ இவன் வந்து கிடைச்ச வேலை வந்து நைட் ஷிஃப்ட், அதாவது 10 மணில இருந்து காலைல 7 மணி வரைக்கும் வேலை. சோ அவன் வந்து அந்த கேஷ் கவுண்டர்ல இருப்பான். பேக் டோர் ஓபன் பண்றது. பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஏன்டா பேக் டோர்? அங்க திறந்தாண்ட பெட்ரோல் வர வைப்பாங்க. இது அந்த லோரி வரும் அப்படியே. டேய் பெட்ரோல் அங்க இருந்து வராது, பெட்ரோல் தான் அது கீழ இருந்து வரண்டா. அது கீழ இருந்து அந்த ஓட்டை வந்து பின்னால தான் இருக்கும். அதுல கக்கூசாடா ஃபிளாஷ் உள்ள திங்க பெட்ரோல் வரதுக்கு. டேங்க் வந்து பெட்ரோல் கீழ அடியில இருக்கு. அவன் அது ஃபீல் பண்ணுவான். அது ஃபீல் பண்றது ஒரு இடம் இருக்கும். அதுதான் அது. ஓ அதுதானா? இதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஃபீல் பண்ண ஒரே இடத்துல நேரா டேங்குக்கு புந்துறாங்க. பேக் டோர் தான் போகும். இப்ப நீ பேக் டோர்ல இருக்க, ஏதோ உன்னோட கதை நான் பேக் டோர் பத்தியா? ஆமா ஆக்சுவலி ஏன் கதை பேக் டோர் பத்தி என்னடா அது குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி சீரியஸ் I'm not joking. What story is about back door? சரி ஓகே இந்த கதை வந்து முடிச்சிடறேன். ஸோ அவன் வந்து யூஸ்வலி அந்த டைம்ல வந்து 2 பேர் வேலை செய்வாங்க. 2 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தன் வந்து இஸ் த காய் அந்த கேஷ் கவுண்டர்ல இருப்பான், இன்னொருத்தன் வந்து கிளீனர். அவன் வந்து உள்ள இருக்க மாட்டான், ஜஸ்ட் வெளியே அப்படியே சுத்திட்டு இருப்பான். யாராச்சும் காடி வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவன் வந்து என்ன தருவான். இப்போ இந்த 10 மணிக்கு வரானா, இதுக்கு முன்னே இருந்த டைம் வந்து ஷிஃப்ட் மாறும் தருமா. ஸோ ஷிஃப்ட் மாறும்போது இவன் சொன்னா ஓகே நீ தான் புதுசா அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னா நீ அந்த இவன் இருக்கானே 10 மணி ஷிஃப்ட் வந்தானே, ஸோ நீ புதுசு கேட்டிருக்கான். நீ அந்த ஒரு பிசி கேம் இருக்கும் தெரியுமா, அது ஸ்டீம்ல இருக்கு. பிசி ஜெயராம் இல்லடா, பிசி ஸ்ரீராம் தான் இருக்கு. பிசி ஸ்ரீராம் ஜெயராம் எங்க இருக்காரு, ஸ்ரீராம் எங்க இருக்காரு, கேமராமேனுக்கு ஒரு ஆக்டர் பாடு இருக்க. சோ அந்த ஒரு கேம் இருக்கும். சோ அந்த கேமை வந்து நீ ஒரு நைட் வந்து நீ சர்வைவ் பண்ணணும். உன் வேலை வந்து நீ அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து நீ ஒரு கேஷியரா இருப்ப. அந்த கேம்குள்ளேயே அந்த கேம் வந்து யூ ஆர் பெட்ரோல் ஸ்டேஷன். என்ன பேர் அது கேம் பேரு? அதான்டா மறந்துட்டேன். சோ நீ அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சிமிலர் டு பிளாஸ்மாஃபோபியா அந்த மாதிரி கேம், லைக் ஒரே இடத்துல லொகேஷன். அவன் வந்து என்னன்னா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பான். என்ன மோட்டிவ் கேமோட? Survive the night. அந்த நைட் யாரோட enemy? unknown பேய் தான். Okay, so the basic night the game, so this kind of games are basically what you do is அந்த கேமோட நோக்கமே வந்து நீ வந்து விளையாடும்போது is maybe like a half an hour to 45 minutes game you play, short game, but just that you have to do some tasks. Among us சொல்லறனால அந்த மாதிரி டாஸ்க்லாம் செல்லத தான் பண்ணோம். So while doing tasks there be ghosts coming in, so you have to finish the task before the ghost attacks you. So அதுக்கு அவன் சொல்லிருப்பான், இப்போ ஏதாச்சும் உனக்கு கேட்டா நீ என்ன பண்ணணும். இப்போ என்ன டாஸ்க்னா கரெக்டா வந்து அவன் சொல்லுவான் மெயின் ஸ்விட்ச் அப்பப்போ ஆஃப் ஆகும், நீ போய் சாத்திட்டு வா அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி அவன் சொல்லும்போது மெயின் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணு ஆஃப் ஆயிரும், அவன் போய் திறப்பான் அந்த மாதிரி. சாத்திடுவான்னு சொன்னேன், அப்படி சொன்னேன். அவன் போய் வந்து ஆனா சில கேம் எப்படி தான் இருக்கும், you can detect your microphone. So நீ சத்தம் போட்டா, so நீ பேய் வந்து கத்திட்டேன்னா அது வந்து வந்துடாது. ஒரு கேம் இருக்கு, அது வந்து அவ வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிப்பா. ஸோ அந்த பேய் எப்படி நடக்கும். ஸோ நீ அது வந்து நீ உன்னோட மைக் டிடெக்ட் பண்ணு. ஸோ நீ சத்தம் போட்டுனா அந்த பேய் உன் ரூமுக்கு வரும். ஓ நல்லா இருக்க, ரூமுக்கு வருமா? வீடியோ நீ எங்க வரும்? நீ விஆர்லாம் போட்டா கூட அது விஆருக்குள்ள தான் வரும். விஆர் போட்டு அடிச்சிட்டு இருக்கணும் அப்படியே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃப்ரெண்டு, ஆனா பேரை சொல்ல விரும்பல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து விஆர் போன் பார்த்திருக்கான். விஆர் போனா? ஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஏன் சொல்லு? எனக்கு தான் விஆர் இல்லையே. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. விஆர் எப்படி இருக்குன்னு தெரியாத. விஆர் வந்து 3D கண்ணாடி மாதிரிடா, அது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு, கேமரா தான்டா, அவங்க ரியலா தானே பண்றாங்க. சோ நீ பாப்ப
பாரு அப்ப நான் பியர் ஒரு நாள் போட்டு பார்க்கணும் தெரியும். பிஆர் போட போறியா? பிஆர் போட போறியா இல்ல டிஆர் போட போறியா? டிஆர் என்ன பண்ணணும்? உன்னை பத்தி அப்படிதான் இருக்கு. ஓகே ஸோ வந்து இவன் ஸோ நான் ஏன் அந்த கேம் பற்றி சொன்னேன்னா அந்த கேமில் வந்து உனக்கு சில ரூல்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அந்த நைட் சர்வைவ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இவன் அந்த ஸ்டேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க ஜாயின் பண்ணும்போது அந்த 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 கேஷியர் வந்து அவங்ககிட்ட இதுக்கு முன்ன வேலை செஞ்சால அவன் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ இந்த பையன் ஜாயின் பண்ணுறான். ஸோ அவன் சொன்னான் ஓகே லைக் மெயின் டாஸ்க்லாம் என்னன்னா நீ வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்க அந்த எவ்வளோ ஜாமா இருக்குது எவ்வளோ குறைஞ்சிருக்கு நீ அதெல்லாம் வந்து எழுதணும். ஓகே அண்ட் தென் எதுலாம் ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் நீ வந்து என்ன சொல்கிறாங்க நோட் பண்ணோம். அண்ட் தென் லைக் இப்போ என்ன சொல்கிறாங்க கியூஆரில் பே பண்ணுறவங்க கேஷ் கொடுத்தவங்களா அதில் வந்து நீ வந்து ஜோர்டன் பண்ணிக்கணும். எத்தனை பேர் வந்து போகிறாங்க அந்த நார்மல் விஷயம்லாம் அதெல்லாம் கணக்கு பண்ணுவான் அவன் அது போட்டுருக்கான். கேஷியர் வந்து அதான்டா வேலை. நீ கணக்கு அது அவனுக்கு கொடுத்த ரூல்ஸ்லாம். அப்புறம் அவன் வந்து சொன்னான் அண்ட் தென் ட்ரை டு மேக் அந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுக்கோ. ஏன்னா வந்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து இஸ் அன் ஓல்ட் பெட்ரோல் ஸ்டேஷன். அவன் வந்து ஏன்னா இப்போ இதுக்கு முன்ன வந்து என்னது பிஹெச்பி இதுக்கு முன்ன என்னமோ வந்துச்சு பிஜேபி பெட்ரோனாஸ்ல பிபி அது இது பிஎஸ்பி முன்ன பிபிடா பிபியா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க வெறும் வந்து அந்த லோகோ மட்டும் தான் மாற்றி வச்சிருக்காங்க. அது பழைய பெட்ரோல் ஸ்டேஷன். ஸோ அவங்க சொன்னாங்க அங்கங்கே வந்து உழுவோம் தண்ணி 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 தண்ணி. ஸோ நீ வந்து சுத்தம்லாம் பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் கிளீனர் இருப்பான் பட் நீ வந்து சுத்தம் பண்ணோம் இதில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே ஓகேன்னு அப்புறம் வந்து சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க கிளம்புறதுக்கு முன்னே அந்த 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 அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு ஏன்னா சிசிடிவி அந்த பேர்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு அவங்க பக்கத்தில் பார்க்கலாம். அவன் சொன்னா திடீர்னு உனக்கு வந்து ஏதாச்சும் அன்யூஷுவலாக உனக்கு தெரிஞ்சுன்னா கண்டுக்காத வெளியெல்லாம் ஒன்றும் போகாத ஜஸ்ட் இக்னோர் இட்னு. இவன் ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா இல்லை உனக்கே தெரியும் நம்ம வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றாங்க உள்ளே தான் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் டவுன் ஏரியா. ஸோ இங்கே நடக்கிறதுலாம் கொஞ்சம் இட்ஸ் வெரி காமன் திங். மேபி நீ புதுசாக இருக்குன்னா நீ சில விஷயம்லாம் பார்த்தா நீ மேபி உனக்கு பயம் வந்துட வாய்ப்பு இருக்கு. பட் they won't disturb you. உனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுனா இல்லை ஏதாச்சும் வெளியே நடமாற மாதிரி தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். அவங்க எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண ஒன்னும்லப்பா 2-3 பொந்தியானா வரும். பொந்தியானாவா பொத்தியானா வரும். பொந்தியானா வரும். அப்பயே ரொம்ப இந்த காட்டுல வந்து பொந்தியானான்றது வெரி காமனா இருக்கும். அப்புறம் போச்சவங்க வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு போவோம். ஸோ ஓகே இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. சார் வந்து என்ன சொல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக பிகாஸ் லேட் நைட்னால வெரி லெஸ் கார் தான் வரும். வந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஏன்டா நடுராத்துல எவனுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் இல்லைன்னா ஊத்த மாட்டானா? இப்படி காடி ஓட்டிக்கே 2-3 காடிக்கு வைக்கிறதுக்கு பதிலா அவன் பிச்சை எடுக்கலாம். ஒரு நாள் உனக்கு ஒரு நிலமை வரும். எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? ஏண்டா ஒரு தடவை கேஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்ட சொன்னதே நீ தான். அது ஒண்ணுக்கு போனா ஒண்ணுக்கு போடுறேன் அதே நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா அது 2-3 இருந்துச்சு. அது நீ நிப்பாட்டல. நீ தான் சொன்ன இப்பயாச்சும் ஒண்ணு வரும்னு. இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி அது ஒண்ணுதான் இருக்கு அந்த இடத்துல. அப்படி காட்டுல போலாம். அதான்டா வெட்ட வழி இடத்துல போனீங்கன்னா எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? சுகமா இருக்குமா? என்ன வரும் என்ன போகும்னு தெரியாது. என்ன வரும் என்ன போகும்? பீ வரும் மூத்திரம் போவோம். உனக்கு அதெல்லாம் இருக்கா? எனக்கு எது தெரியுமா இருக்கு வெட்ட வெளியில போய் திடீர்னு பாம்பு தான் அப்படி வந்து குத்திருச்சுன்னா ஏன் பாம்பை கொத்த போது அதோட ஸ்னேக் எது நினைச்சு நண்பா அந்த கம்பு கிடைக்காது. அது கம்பு இல்ல. ஓ அது என்ன கொண்டாட்டம் மை ஏனா கொண்டாட்டம். ஸோ ஓகே இந்த இதெல்லாம் கொடுத்துனாங்க. ஸோ வந்து மொத 2 வாரத்துக்கு வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு நார்மலான ருட்டீன் வேலை. அவனுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கல. ஆள் வந்தாங்க பையன் தராங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன போட்டுதுன்னா பீப்புள் வில் பே ஆன் அந்த சொல்றாங்க அந்த பெட்ரோல் பம்ப்லேயே வந்து காசு கட்டிடுவாங்க. கிரெடிட் கார்டு கார்டில் வச்சு கட்டிடுவாங்க. வெரி செல்டம் ஆள் உள்ள வந்து கேஷ்லயோ இல்லை இந்த மாதிரி கட்டுறதுக்கு. ஸோ மொத 2 வாரம் வாஸ் நார்மல். 3வது வாரம் ஆரம்பிச்சோடனே அவனுக்கு அப்பதான் வந்து மொத சம்பவம் நடந்துச்சு. ஓகே ஸோ யூஸ்வலி நான் இந்த பெட்ரோல் பெட்ரோல் பம்ப்ல வந்து 12 மணிக்கு மேல வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம். பட் பெட்ரோல் வந்து ஸ்டில் கீழே வந்து வேலை செய்யும். ஓகேவா? நீ ஸ்டில் நீ என்ன ஊற்றலாம். ஆனால் அந்த மெயின் லைட்ல வந்து ஆஃப் அது அப்படி இருட்டா இருக்காது. அங்கங்க லைட் இருக்கும். எல்லா லைட்டும் வந்து வர 2-3 காடிக்கு அவன் ஸோ வந்து அவன் வந்து அவனோட அவன் கவுண்டரு அவன் சைட்லேருந்து அவன் வந்து அந்த இருக்கிற எல்லா பெட்ரோல் பம்பும் அவன் பார்க்கலாம். ஸோ அவன் அன்னைக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கும்போது பிகாஸ் அவன் மட்டும் தனியாக இருக்கான். அவன் இன்னொரு கிளீனர் வந்து வெளியே இருக்கான். நீ ஒன்று சொல்லுறது ஞாபகம் இருந்துச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட். ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் இட். ரொம்ப நாள் சும்மா இருந்தனால ஃபன் ஃபேக்ட். டு யூ நோ ஹவ் பெட்ரோல் ஸ்டேஷன் மேக் மணி? எப்படி அந்த உள்ள இருக்கிற ஜாமா அந்த பெட்ரோல் போடுறாங்களே they don't make any money out of there, you know. They apparently make money mart. Petronas mart and
பெட்ரோனாஸோட ரெவென்யூ அந்த மார்ட்ல இருந்து மட்டும் போன வருஷம் எவ்வளவு தெரியுமா? நினைச்சு பாரு. பில்லியன் இருக்குமே. 4 பில்லியன். நான் எங்க படிச்சிருக்கேன். 4 பில்லியன் டே. சேம் லைக் சினிமால அந்த பாப்கார்ன் வித்து தானே அவங்க சம்பாதிக்கிறாங்க. பாப்கார்ன் விக்கிறது 4 பில்லியன். அவன் என்ன அவதாரோட கூட சமைச்சிருக்கான். இவன் just I would never think. ஏன்னா என்ன வேலை வந்து சொல்லிட்டான், நீ இதுக்கப்புறம் என்னத்தை ஏத்த போற. ஆமா. ஸோ மொதல் இன்சிடென்ட்னா இப்போ யாராச்சும் வந்து அங்க பே பண்ணாங்கன்னா உன்னோட மானிட்டர்ல வந்து தெரியும் இந்த பம்ப் வந்து என்ன ஊத்திட்டு இருக்காங்க பாருங்க. இவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். there's no one there. இது அவன் சொல்லும் போது மணி 2 இருக்கும். no one was there. திடீர்னு அவனோட ஸ்கிரீன்ல வந்து இந்த நம்பர் இந்த பர்டிகுலர் பம்ப்ல வந்து யாரோ எண்ணெய் ஊத்துறாங்கன்னு அவனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. என்னடா இதுன்னு சொல்லி இப்போ அவங்க இங்க இப்படி எட்டி பார்க்கலாமே. பாருங்க, பேய்க்கு கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை இருக்கு வாழ்க்கையில. ஸோ இவன் வந்து பார்க்கறான். இவன் இப்படி எட்டி பார்த்தான். there's no one there. ஆனா என்னன்னா அந்த ஐசி கொடுக்க மறந்துட்டீங்க. சப்சிடி இல்லனா கூட வரோம். ஃபாரினர் காசு கட்டணும். ஃபாரினரா நீங்க? ஒரு தடவை நான் சப்சிடி இல்லாம ஊத்துனேன் தெரியுமா? எவ்வளவு? இல்ல அவனுக்கு அதே வேலை தான். ஆனா என்செஸ்ட் எல்லாம் காரி துப்ப மாட்டானுங்க. நீ துப்புற மாதிரி இருக்கு. எவ்வளவு கேவலம். இல்ல நான் ஊத்திட்டு போது 20 போடும்போது என்ன குறவா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு உட்காந்து அழுவேன். எதுக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். லேட்டா வருது மட்டும் அழுவ மாட்டேன். இதுக்கு மட்டும் அழுவேன். லேட்டா வந்து அழுவ மாட்டேன். ஆனா இதுக்கு அழுவேன். அது வந்து வேற, அது சூழ்நிலை, வாழ்க்கையில். அது நான் தான் அழுவேன், நீ அழுவல. சோ அந்த ஸ்கிரீன்ல வந்து தெரிஞ்சிருச்சு இந்த பம்ப் வந்து யாரோ பாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு. யாரு? அவன் வந்து அங்க அந்த பம்ப் பார்த்தான். ஓகே, there's no one there. ஆனா அந்த பம்ப் வந்து கீழே விழுந்து கிடக்கு. கீழே விழுந்து கிடக்கு. அந்த பெட்ரோல் அப்படியே ஊத்துடலாம். ஐயோ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் அந்த மைக்ரோஃபோன் என்னங்க என்னதான். ஸோ அவனுக்கு மைக் இருக்கும்ல. ஸோ மைக்ல வந்து அது ஏன்னா இன்னொரு தான் வெளியே இருக்கானே. ஸோ வெளியே வந்து அவனை கூப்பிட்டு சொல்றான், ஏய் அங்க போய் செக் பண்ணி பாரு அந்த பம்ப் உழுந்துருச்சு என்னன்னு. ஒரு 2 வாட்டி அனௌன்ஸ் பண்ணா சார் ஓடுறாரு. அப்படி ஓடிட்டு ஓகே இருங்க பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிட்டு அப்படியே அங்க லெஃப்ட் ரைட் திரும்பி பார்த்துட்டு என்ன யாருமே இல்லை, பம்ப் மட்டும் எப்படி கீழே விழுந்து சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா அங்க கேன்சல் பண்ணலாம். இந்த இதை கேன்சல் பண்ணிட்டு அவன் உட்காந்து ஊற்றி தொடச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி தொடக்கிறான்? மோப் பண்றானா? மோப் பண்றானா? அவன் ஒரு கையில மைக் பிடிச்சிருந்தான். கண்ணோட்டத்திலே பார்த்தா சோ இவன் எப்படி ஐ நீட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி என்ன ஒரு கம்பி வச்சிட்டு மாப் வச்சிட்டு இழுத்து அடிச்சிட்டு இருந்தான். நான் தப்பா சொல்லலையே, நீ தான் தப்பா பார்க்கற. ஏன் தப்பு தான்டா. சோ இவன் க்ளீன் பண்ணி இவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கான் எப்படி அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் க்ளீன் பண்றது இவங்களோட பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து பின்னால சுத்தி வந்து காடு. ஸோ இவன் க்ளீன் பண்ணுறது இவன் பார்த்துட்டு இருக்கானா. இவன் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணா சிசிடிவி இப்படி பார்த்தாவன். இவன் சிசிடிவியில் வந்து ஹி கேன் சி ஒரு என்ன சொல்றாங்க தலை இருக்குல்ல, தலை மட்டும் அது வந்து அவன் க்ளீன் பண்ணுறவன் மேலே வந்து அது அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு. அவன் க்ளீன் பண்ணுறவன். ஸோ இவன் வந்து இப்படி பார்த்தா அவனுக்கு தெரியல, ஆனால் சிசிடிவியில் வந்து அது தெரியுது. இவன் பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ண சொல்லிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணான், யோ தலடா இல்ல தலை எங்க தலைக்கு மேல தலடா, தலைக்கு மேல தலதான்டா, டேய் தரல தலைக்கு மேல தலடா. ஆடா அஜிட்டேடோ உங்களுக்கு எப்படி தெரியும் பைத்தியமே, தலைக்கு மேல தலடா. சரி பொண்டாட்டிக்கா என்ன பொண்டாட்டிக்கா அஜிட் மாடல்ல வரான். why you my boy wet or dry circuit anything. நீங்க போய் முன்னேறு, அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க பாருங்க நீ பெட்ரோல் இப்படி க்ளீன் பண்ண வைக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா டேக் கேர் மை பாய். என்ன தலை போயிட்டாரு. இவன் வந்து என்னன்னா மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணா அவன் கேட்டான் என்னது எல்லாமே ஓகேவா இருக்கானே. ஓகே என்ன தான் ஊத்தி க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவன் வந்து என்ன சொன்னா, சரி க்ளீன் பண்ணிட்டு நீ உள்ள வந்துருன்னு. க்ளீன் பண்ணிட்டு உள்ள வந்தா இவன் கிட்ட சொல்லிட்டான், ஏய் நான் சிசிடிவில பார்த்தேன்டா இந்த மாதிரி. அப்புறம் ஓஹோ வந்துருச்சானு என்னது வந்துருச்சான்னு கேட்கும்போது இட்ஸ் வெரி காமன் திங். அந்த தலை மட்டும் இருக்கும், அதுக்கு இன்னும் ஒரு பேர் சொன்னா மறந்துட்டாது. பினாங்கால் வந்து இஸ் வெரி காமன் திங். பண்ணிக்கிட்டு இருக்கேன் பினாங்கால மறந்து 3வது வருஷம் சோ பினாங்கால் இஸ் 3 years. ஆமா ஆமா. எப்ப நம்மளோட anniversary? நம்ம anniversary மறந்துட்டோம். என்ன anniversary? இந்த வருஷம் நவம்பர் வந்த anniversary. என்ன தேதி? நவம்பர் 23. சும்மா அடிச்சு விட்டுது.
நான் தேடி சொல்றேன். ஸோ அவன் சொன்னா இது வந்து காமன் தான், இப்போ நாங்கள் இந்த மாதிரி வரோம் அந்த மாதிரின்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஜஸ்ட் தட் நல்ல வேலை நீ என்னை உள்ள கூப்பிட்ட, நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா தென் இட் மைட் லைக் என்னை வந்து அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம், நல்ல நீ உள்ள கூப்பிட்டேன்னு. Actually, you know, there's a theory that have I told you so? Penangal, actually, they think it's an owl. So you know how owls, right? The owl, you know how owl flies? சத்தமே இருக்காது, சத்தமே இருக்காது. பட் இது திங் பறக்கும்போது நீ நேரடி பார்த்தனா அது விங்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாது, அது இப்படி தான் ஒரு புல்லட் மாதிரி தான் பறக்கும். ஸோ from far people say it looks like a head is floating. நீ என்ன பண்ணன்னு இப்படி காட்டு, எப்படி பறக்கும்? ஹெட் ஃபர்ஸ்ட் இல்ல என்னமோ சொன்னீங்க, புல்லட் மாதிரி பறக்கும். ஸோ விங்ஸ்ல இருக்காதானே? அப்படி விங்ஸ்லாம் இல்லாம என்ன சீலா என் மேல பறக்குது, வித்தியாசமான காடா இருக்குது. வெல்கம் டு நானியா. நானி வந்திருக்காரு. என்ன நானி ஈகா பறக்குறாரு? இந்த கேஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நடக்கும். இது ஒரு நைட் எடுத்து கேஸ் ஸ்டேஷனுங்க எல்லாமே உயிரோட வந்துடுறாங்க. ஆஹா, சவுத் இந்தியன் சோ பண்ணாங்க வந்துருச்சு. ஓகேவா, நடந்து புரிஞ்சு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து திஸ் காய் என்னது அவன் ஃப்ரீக்வெண்டா வந்து he will see ஒரு வெள்ளை உருவம் வந்து 12ஆம் நம்பர் பம்ப் பக்கத்துல இருந்து நிக்கும். அது ஓகே, ஒரு வெள்ளை உருவம். அது அவன் பார்த்தாலே சொல்றான் இது வந்து போச்சவங்க தானே. ஸோ நிற்கும் போது அந்த கிளீனர் வந்து உள்ள வந்துருவான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெள்ளை உருவம் பார்க்கும்போது இந்த கிளீனர் தான் வந்து சொன்னான், ஏய் சிசிடிவி ஒன்று தெரியுதானே. அவன் பார்த்துட்டு ஆமா தெரியுதுன்னு அங்க பாரு நிற்கிறான். he saw that. ஸோ அங்க ஒரு போச்சவங்க இருக்கு. ஸோ அந்த போச்சவங்க மொத்த தலை இப்போ போச்சோம். இப்போ வந்து போச்சோம். ஸோ அந்த போச்சவங்க வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அவன் சொன்னா சரி நான் கொஞ்ச நேரம் சேர்ந்து அதுவே கிளம்பிடும், அப்புறம் நான் வெளியே வரேன். ஸோ அவங்க 2 பேரும் உள்ள உட்காந்துருக்காங்க. So they saw the pochum saw them. Basically the Santanam and the சங்கீத ஸ்வரங்கள் இப்போ வருவானா அந்த மாதிரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸ்கெட்டு ஸோ அந்த அது வந்துட்டு போயிடும் அது. ஓகேவா, ஆனா அந்த போச்சவங்க வந்துட்டு மறுநாள் வந்து நைட்டு ஒரு 1.5-2 அடிக்க போகுது. 2 யார் அடிக்க போகுது? மணி கரெக்டா ஒரு ஓ பாருங்க எப்படி ஆச்சு டோசா. நல்லா காமெடி பண்ணிக்கணும். என்ன ஆச்சு ஏங்க நீ மட்டும் விளையாடுறதுல என்ன பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் ஏதோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன். 2 அடிக்க போகுது. எது அடிக்க போகுது? 2 மணி. எந்த மணி? எங்க போகுது நாடு? எங்க போகுது? எங்களோட மோசமா பண்ணுவாங்க. மோதி வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது மோடிடா, மோதி முகம். அந்த ஆள் பாவம். என் பேரு மோதி, என்ன மோதி படுறான். கதை சொல்லு. என்னோட நீ தான் கூட. சோ அந்த ஒரு காடி இருந்துச்சு. இவன் ஏன் வந்து இந்த இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னா, காடியில இருந்து வந்து ஒருத்தன் வந்தான். வந்துட்டு he came inside. He said அவன் வந்து உள்ள கிறிஸ் மாதிரி ஆவாத அவன மாதிரி ஆயிட்டான். அவனோட ஸ்டைல் வந்து அவன மாதிரி வந்துருச்சு. சோ உள்ள வந்துட்டு அவன் வந்து பெட்ரோலுக்கு வந்து he paid cash. ஆனா என்னன்னா ஆள் வந்து he looks சூட் எல்லாம் போட்டு இன்னமும் வந்து ஒரு லக்ஸரியஸா ஏதோ ஒரு ஹை அண்ட் மீட்டிங் முடிச்சிட்டு ஒருத்தன் வந்தா அப்படி இருக்கும். லைக் ப்ராப்பர் சூட் போட்டு ஒருத்தன் உள்ள வந்தான். இவனுக்கு வந்து இத்தனை மணிக்கு இந்த ஏரியால எங்க இவன் மீட்டிங் முடிச்சிட்டு வந்தா அந்த ஒரு, ஏன்னா அவன் வந்து லைக் வரவங்க எல்லாமே பெட்ரோல் ஸ்டேஷன் வரவங்களா, இவன் மட்டும் தனியா தெரிஞ்சான். and he paid cash. இவன் வந்துட்டு அவன் கேஷ் பே பண்ணா. ஸோ இவன் கேஷ் எடுத்து அவன் சொன்னான் இந்த இவ்வளோ வேணும்னு. தென் while he's like அவன் உள்ள அந்த கீன் பண்ணும்போது அவன் கேட்டான், பின்னால டாய்லெட் வந்து கெட்டு போயிருச்சு, உள்ள ஏதாச்சும் இருக்கா, நான் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணோன்னு. அவன் சொன்னா இல்லையே டாய்லெட்லாம் வேலை செய்த கிளீனர் இருக்காங்க. இல்லை நான் இப்போ தான் பின்னால் போனால் உங்கள் கிளீனர் தான் சொன்னாங்க டாய்லெட் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கு, இது ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் நாங்கள் உள்ளே டாய்லெட் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அவன் என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அவன் உள்ள அனுப்பிட்டான். ஸோ அது வந்து எங்கன்னா அவங்களோட ஸ்டார் ரூம்ல வந்து ஒரு டாய்லெட் இருக்கு, இதுதான் ஸ்டாஃப் யூஸ் பண்றதுலாம். உள்ள போயிட்டான். இவன் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆளை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு ஆளக்கண்ண சொல்லிட்டு என்ன பண்ண கிளீனர் அவன் அந்த 15 நிமிஷம் அவனே யோசிச்சிருக்கும் போது கிளீனர் உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு என்ன திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி. தென் ஹி சா அவனோட அந்த கேஷ் அந்த பாக்ஸ் இருக்குல்ல அது திறந்துருக்கு. அவனும் ஏன்னா நூக்கின் செக் இன் பண்ணல, அது திறந்துருக்கு. என்ன திறந்து போட்டுச்சு என்னன்னு இல்லை, ஒருத்தர் வந்தாரு பாத்ரூம் யூஸ் பண்ண போறேன்னு உள்ள போனாரு, 15 மினிட்ஸ் ஆச்சு ஆளை காணோன்னு. ஆளை காணுமா? இல்லை உன்கிட்ட தான் வந்து கேட்டான், நீ சொன்ன பின்னால் டாய்லெட் வந்து கெட்டு போயிருச்சு நீ உள்ள பயிச்சுக்கன்னு. இல்லையே நான் அப்படி யாருமே ஒன்றும் சொல்லி யாருமே சொல்லுன்னு இங்க ரெண்டும் அப்ப யாரு உள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனா. உள்ள அவங்க அந்த ஸ்டார் ரூம் உள்ள போறாங்க, அந்த பாத்ரூம் கதவு திறந்து அவன் வெளியே வரான். வெளியே வந்து சாரி கொஞ்சம்
டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்துட்டு அவன் காடி கேஷ் பே பண்ணிட்டு வெளியேட்டான். கிளீனர் சொல்கிறான் இல்லை இவன் வரவே இல்லை, அவன் பின்னால் தான் நான் அங்கே தான் இருந்தேன், யாருமே வரலன்னு. யாரும் வரல, இல்லை இவன் தான் சொன்னா, நான் கிளீனர் பார்த்தேன். சரி ஓகே சார். தென் இந்த ரெண்டும் வந்து இவன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நேராக வந்தான், பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்கான். அவன் வந்து பெட்ரோல் வந்து அவன் சொன்னா ஒரு 70-80 வரைக்கும் அவன் ஊற்றுனான். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தெரியுமா, அப்படியே ஊற்றுறதுக்கு. அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து இவன் இதுங்க 2 பேரையும் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வெளியே இருந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தான். பின்ன இமேஜின் நீ பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கிற 2 பேரும் ஒன்னே விட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன், நீ அவனை பாப்பையா இல்லையா? நான் பார்க்க மாட்டேறா ஏன் டேய், அது ஒக்கோடா இல்லை. நான் அப்படி போடாடி அது இன்னும் ஒக்கோட்டா இருக்கு. நான் ஐ கான்டாக்ட் அவங்க பார்த்தாங்க, நீ பார்க்கணும்டா. நான் பார்த்துட்டு ஹாய் ஜஸ்ட் டேக்கிங் சோ லாங் வாட் டு டு வெதர். அடுத்த தடவை வெளியே போங்க பார்க்குறேன். அவனாச்சும் நீ பார்க்கும்போது நீ என்னடா பார்க்குறாங்கடா உனக்கு தெரியும். ஸோ அவன் வந்து அவனை எப்படியே பார்த்துட்டு இவன் வந்து என்னடா இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கானே. எண்ணெய் ஊற்றிட்டு சார் கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் சேர்ந்து இவன் எதுக்கு அவன் போய் சொன்னா அது எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் அன்னைக்கு வந்து என்ன ஊற்றினா தெரியுமா, ஃபார் த நெக்ஸ்ட் 3 weeks எவ்ரி டே அந்த அந்த நைட்டில் அந்த டைமில் வந்து இவன் அந்த கேஷில் உட்காந்துருக்கானே, இவன் அந்த காடியை வந்து அங்கே பார்ப்பான். எண்ணெய் ஊற்றலாம் வரமாட்டான், அந்த காடி அங்கே தான் இருக்கும், எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கும், இல்லை ரெண்டமாக வந்து பார்க் பண்ணோம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அந்த காடி எப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிடும். இவன் வந்து ஒரு அடுத்த 3 வாரத்துக்கு இதான் அவனோட வேலையை தான் வருவான். ஆனால் ஏன்னா ஒன்ஸ் இன் வால் வந்து என்ன ஊற்றுவான். மேபி அவன் பெட்ரோல் ஸ்டேஷன் ஓனராக இருந்திருப்பான். ஓனரா வந்து பார்த்துட்டு, ஆனால் வரும்போது எல்லாம் அந்த சூட் தானே போட்டிருக்காங்க. ஏன் ஓனர் சூட் பாய்க்க கூடாது? ஓனர் சூட் பண்ணிக்கலாம், அந்த டைமில் பாய்க்கிறது தான் சந்தேகம். வேலை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம 1:30 மணிக்கு 1:30-2 மணி every day he goes at 1:30 2 AM in the morning. இந்த மார்னிங் அவன் தான் நைட். ஸோ என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, இவன் காலையில் வேலை செய்ய வரவங்க தெரியுமா, அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். இந்த மாதிரி வந்து ஒரு காடி மட்டும் வந்து நிற்கிது, எனக்கு சந்தேகமா இருக்கு என்னன்னு அந்த மாதிரி. ஸோ இவன் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னது மேனேஜர் போயிட்டு, சார் ராத்திரி காடி வந்துட்டு போகுது சார். நல்லது வந்து நின்றுட்டு போகுது சார், பெட்ரோல் ஊத்திட்டு போயிடுறாங்க. ஆனா பெட்ரோல் கீழே ஊத்தல. இல்ல இது நார்மல். சம்டைம்ஸ் பெட்ரோல் ஊற்றுவான், சம்டைம்ஸ் அந்த காடி சும்மா தான் நிற்கும். அது எதுவுமே வந்து அவன் காடி விட்டு இறங்க மாட்டான், ஆனால் அவன் கார்ல தான் இருப்பான். இவன் எப்படி என்னடா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, தென் ஹி டிசைடட் அடுத்த வாட்டி அந்த காடி வந்துச்சுன்னா நான் வந்து போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் கால் த காப் நெக்ஸ்ட் வந்துச்சு கால் போலீஸ் அடிக்க போனேன். ஸோ அதை வெயிட் பண்ணேன். ஓகேலா இன்னைக்கு நைட்டு வரட்டும். ஸோ இவங்க தான் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த காடி வந்துச்சு. காடி வந்தோடனே இவன் என்ன பண்ணா, போலீஸ் கடிச்சிட்டான். அடிச்சு இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு காடி நிற்கிது, இது வந்து ஏன்னா ஒரு 2 வீக்ஸாகவே வந்து இந்த மாதிரி 2-3 வீக்ஸாக இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, இவன் எனக்கு சந்தேகமாக இருக்கு, யாராச்சும் அனுப்புங்க. ஓகே சரி நாங்கள் வந்து அனுப்புகிறோம். அவன் ரெகுலர் கஸ்டமர் இருக்கலாம். இல்லடா அவன் எதுக்கு டெய்லி வரான் அவன்? அதான் ரெகுலர் கஸ்டமர். அது ஒண்ணுமே பண்றீங்க, இது சந்தேகமாவே இருக்கு இல்லையா? கேஸ் ஸ்டேஷன்ல இது வர்றது சகஜம்டா. இல்ல நானும் தான் டெய்லி ஊத்துறேன். நீ டெய்லி ஊத்துறியா? கிராப் போட்டா டெய்லி தானே ஊத்துறோம். அவன் கிராப் போட்டல, ஊபர் ஊட்டிட்டு ஊபர் எக்ஸல். இங்க மேய்ச்சல் ஊபரே இல்லடா, அந்த காலத்துல இருந்திருக்கும். இது அந்த கால கதை இல்லடா, இது இப்பதான் நடந்துச்சு, இது 2-3 இயர்ஸ் பேக். இவன் என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போலீஸ்காரன் கால் பண்ணிட்டான். அவன் கால் பண்ணி போனை வச்சோடனே கடை விட்டு இறங்குறான். எனக்கு நேராக கவுண்டருக்கு வந்து அவங்க கிட்ட ஒன்று தான் கேட்டான், நீ அடிச்சது எனக்கு தான் போலீஸ், நீ வந்து போலீஸ் அடிச்சேன்னு கேட்டான். நான் அவன் வந்து பொய் சொல்லிட்டானா, இல்லை நான் அடிக்கல, நான் 2 மாதம் சூப்பர்வைசர் கால் பண்ணேன், நீ பொய் சொல்லாத, நீ போலீஸான கால் பண்ணேன். அப்போ அவன் வந்து லைக் ஹீஸ் ட்ரைங், அவனுக்கு பயம் வந்துச்சு, என்ன 3 போலீஸ் பேசுறது ஒரு டக்குன்னு வந்து அவனோட கழுத்தை பிடிச்சிட்டான். கழுத்து பிடிச்சிட்டு ஹி ஸ்டார்ட் டு ஸ்ட்ராங்கிள் ஹிம். ஸோ 2 பேத்துக்கு வந்து அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னது கழுத்தை பிடிச்சதான். நான் அடுத்த வாட்டி கதையில அந்த கேரக்டர் கிறிஸ்டியா வைக்கலாம், அப்படி ரிலேட்டபிளா உனக்கு அந்த கவுண்டர்ல இருந்து இல்ல அது வந்து அந்த கவுண்டர்ல இட் ஜஸ்ட் அந்த ஓப்பனா இருக்கும்ல அந்த மாதிரி கவுண்டர். இட்ஸ் நாட் லைக் அந்த மூடி இருக்கிற கவுண்டர்ல. ஓ எஸ் சார், இதுக்கு பிற்பாடு போட்டுப்பாங்க. இல்ல ஆக்சுவலி இப்ப கூட சில ஆனா RNR சைட்ல தெரியல, பட் நீ முக்காசி இந்த மாதிரி தாமான்குள்ள பெட்ரோல் சேவ் போனா அது இருக்காது. வெரி ரேர் யூ வில் see ஒரு மூடி இருக்குது. சில இடத்துல இருக்கு. I don't see the one with the. ஓகே அது கொஞ்சம் காமன் தான், கொஞ்சம் காமன். எல்லா ஸ்டேஷன்லயும் மூடி இருக்க மாட்டாரே. என்னது ஏன் மூடி இருக்கணும் அந்த ஸ்டேஷன்ல? இல்ல சில இதுல வந்து அந்த 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 கிளாஸ் போட்டுருப்பாங்க. மோடி பத்தி பேசிட்டு நீ மூடி தானே வச்சிருக்க. டோசர் நிலைமையை பாருங்க. அதான் சொல்றேன், என்ன மைண்ட் வாஷ் வெளிய இருக்குது, என்ன மாதிரி ஸோ அவன் வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். ஸோ 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு.
கிளீனர் வந்துட்டு ஹீ லைக் அவனை வந்து இவன் இழுக்கிறானா, என்ன சார் என்ன பண்றீங்க இந்த மாதிரி கரெக்டா வந்து போலீஸ்காரன் வந்துட்டான். போலீஸ்காரன் வந்துட்டு பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணி கார்டில் வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொருத்த வந்து இவங்கிட்ட பேசுறான், நீ தானே கால் பண்ண என்ன ஆச்சுன்னா சொன்னா, இந்த மாதிரி இந்த காடி வந்து இந்த மாதிரி ஒரு 3 மரம் வந்துகிட்டு இருக்கு, இவன் இன்னைக்குன்னு பார்த்து நேராக வந்து என்ன சொல்றாங்க கரெக்டாக என்கிட்ட கேட்டான், நான் உங்களுக்கு அடிச்சு வச்சோடனே அவன் கேட்டான் நீ போலீஸ்க்கு அடிச்சேன், நான் இல்லைன்னு சொன்னோடனே தான் என்னை வந்து அட்டாக் பண்ண அந்த மாதிரி. இவன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா 2 பேர் இருந்தாங்க, இன்னொருத்த வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம். பேசிட்டு அவன் என்ன பண்ணாங்க, அவன் காடியை வந்து அங்கேயே அங்கதான் இருக்கு தெரியுமா, இப்போ வந்து இவன் போலீஸ்காரில் இருக்கான். பேசிட்டு அவன் உள்ள வந்து சொன்னா, அவனை வந்து நாங்கள் வந்து பாலாய் கூட்டி போறோம், ஸ்டேஷன் கூட்டி போறோம், டோன்ட் வரி வீல் செட்டில் திஸ்லாம். ஸோ வந்து இவனை போலீஸ் கார்டில் ஏற்றிட்டு போலீஸ் காடி கிளம்பிடுச்சு. இப்போ அவனோட காடி மட்டும் தான் அங்கே இருக்கு. ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து அவன் காடியில் வந்து அவன் காடி மட்டும் தான் இருக்கலாம். காடி இருக்கு. அவன் வந்து அதிசயமாக அந்த டைமில் அந்த டேயில் மட்டும் ஒரு காடியும் வந்து எண்ணத்தை வரல. அந்த ஒரு காடி மட்டும் தான் அங்கே இருக்கு. பிசினஸ் தலக்கு அந்த அந்த ஒரு காடி மட்டும் தான் அங்கே இருக்கு. அவன் அப்படியே காடி எப்படி பார்த்து இட்ஸ் லைக் வெரி ஆக்வர்ட். அந்த ஒரு காடி மட்டும் தான் அங்கே இருக்குன்னு அவன் காடி சாவிடாங்க. தே டுக் வச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அவன் காடியும் தாப்பியும் கொடுத்து இதுவும் கொடுத்து நீ ஓட்டிட்டு போயிருப்பல. நான் ஓட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன், என்ன ஃபீல் பண்றது. அவன் வந்து அவ்வளவு ஒரு பாஷா இருக்கானா, அவன் என்ன மாதிரி காடி வைப்பான், BMW இல்ல அவன் சொல்றத பார்த்தா இன்னும் லைக் ஹை அண்ட் காடி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மலேசியன் மீன் காடி தான் நினைக்கிறேன். என்னது சாகாவா? சாகா அந்த காலத்துல வந்து எவ்வளவு பெரிய காடி. அந்த காலத்துல கதையே இல்லடா, இது 3 வருஷம் முன்னாடி நடந்த 3 வருஷமா இருந்தாலும் இப்ப அது ஸ்டில் ஆன்டிக். அக்ஷயாவா இது ஆன்டிக்? சாகா சரி, அது கிளாசிக் கா. சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா ஓட்டுறது சாகா இல்லடா. அப்ப என்ன காடி? ஆனா அவன் சொல்றத பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் லைக் என்ன சொல்றாங்க, ஒரு மைவி இல்லனா வந்து மைவியா, அது என்ன பேர், அரூஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அரூஸ் என்ன காடி? அது அந்த இனோவா மாதிரி ஒன்று இருக்கும். மைவி பொடுவா காடி தான். பொடுவா காடி எனக்கு மைவி மட்டும் தான் தெரியும். மைவியும் அக்ஷயா ஏன் அத்திவா அருஸ் பண்ணி பார்த்தது இல்ல. அவன் தான் ஆட்டி ஓட்டுறானே. ஆட்டிவா உன் காடி வந்து இதுன்னு என்ன மைவி இன்னொன்னு என்ன சொன்னேன், டிவி அருசா இல்ல மைவி அண்ட் அக்ஷயா அதோ காவுஸ் அக்ஷயா எப்படா இவ்வளவு பெருசா ஆச்சு தெரியாது. நினைச்சேன் உன் காடி அக்ஷயா. ஓகே, நான் வந்து வெஹிக்கல் பிளான் காடி பத்தி எனக்கு காடி பத்தி தெரியல, உனக்கு ப்ரோடோ பத்தி தெரியலையா அப்படி சொல்லி நோ மோ அபௌட் புரோட்டோ தென் புரோட்டோ. கொஞ்சம் எங்க நிலைமைக்கு இறங்கி வந்து பாரு, அங்கேயே இருந்து பார்த்தா தெரியாது. இல்ல இங்க வந்து பாரு, அப்பதான் எங்க நிலைமை தெரியும். ஏன் புரோட்டோ பிடிக்காது, பிகாஸ் பிஃபோர் கார் டிரைவிங் we used to have 2 மைவி இருந்துச்சு. எங்க அம்மாக்கு என் தம்பிக்கு மைவி இருந்துச்சு. ஸோ அந்த காடி இங்க போனாலும் நான் ஓட்டிட்டு போவேன். அது காடி இப்பவுமே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். காடி ஒழுங்கா ஓட்டிக்கணும். காடி ஒழுங்கா ஓட்டுறது வேற, காடி ஒழுங்கா என்ன வேலை செய்யறது வேற. இல்லையா ஆக்சுவலி ப்ரோடோவா காடியிலே வந்து மைவி தான் வந்து என்ன சொன்னாங்க பெஸ்ட் மலேசியாலே. நான் ஒரு ஓட்டும்போது காடி அப்படியே வேகமாக ஓட்டினா அது அப்படியே என் தம்பி ஓட்டும்போது வேகமாக ஓட்டுவான். எனக்கு எப்போ இந்த சீட் கண்டு ஓடு போகுதுன்னு எனக்கு பயம் வந்துடும். பிகாஸ் யூ வில் ஷேக். நீ பிஎம் ஓட்டுற மாதிரி ஓட்டிருப்ப. நான் ஓட்டல, அவன் ஓட்டினான். அவன் உன்னோட பயங்கரமா ஓட்டுவான். ஆமா அவன் ஓட்டும் போது என் உயிரை நான் பிடிச்சு உட்காந்து. என் தம்பி ஓட்டும் போதே எனக்கு அப்படிதான் இருக்கும். என் தம்பி ஓட்டி ஒருத்த மட்டும் தான் சீட்ல வேகமா போங்க சார். என்னது நீ தான் எப்ப பினாய் போகும்போது? ஓ அவன் நான் ஓட்டும் போது அப்படித்தானே சொன்னான். எப்ப சொன்னேன்? பினாய் போகும்போது. என்னடா நான் பினாய் போகும்போது ஒரு மாதிரி ஆயிரும். இல்ல நீ ஆக்சுவலி நீ கொஞ்சம் சைக்கோ தந்துருவா. என்னது வேகமா ஓட்டு சொல்ற, வேகமா ஓட்டுருக்கு அது இருக்கு. ஆனா நீ ரொம்ப வேகமா ஓட்டுற. எனக்கு பாட்டுலாம் வர போட்டு கொடுத்து வந்துருமா? என்ன பாட்டு போட்டு கொடுத்தேன்? அஜினரிவில் வந்துருமா? போடா 140 மேல போடா. இல்ல நான் யூசுவலி 140 மேல போயிருவேன். ஆனா மத்தவன் ஓட்டாதான் நான் கண்ணு முட்டு படுத்துறேன். ஏன்னா ஒரு அடி கண்ணு விட்டு போறோம். நெக்ஸ்ட் ஷூட் பண்ண போனோம்ல, இவன் கூட தான் வந்த காடி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒட்டி 3rd லைனுக்கு வந்துட்டான். ஹைவே தானே 3rd லைன் போலாமேன்னு சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் காடி 90ல இருக்கு, 90 100 போகுதுல. நான் சொல்லிட்டு டேய் காடி போற மாதிரி இல்லடா, அழுத்துடானே. இதுக்கு மேல நான் அழுத்த மாட்டேன்டா, ஏன்னா இல்லைன்னா அந்த ஈகோ நம்பர் வராதுடா. பச்சை கலர் ஈகோ மூட்ல தான் பெட்ரோல் சேஃபா இருக்கும். அழுத்துனா பெட்ரோல் ஈக்குமா சரின்னு சொல்ல கொஞ்சம் அப்படியேதான் போகுது காடி. ஏன்னா சின்ன பொடுசுங்கெல்லாம் நம்மளை வெட்டிட்டு போகுதுங்க. அப்படி வெட்டிட்டு போகுது. என்ன தெரியுமா, ஒரு அக்ஷயா வெட்டிட்டு பார்த்துட்டு இது சரி பண்ண வர சொல்லிட்டு நான் போய் தட்டேன் தமிழ் மோட்டிவேஷன் சாங். கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டு அஜினர் வில்லு எல்லாம் தள்ளி விட்டேன். ஸோ காடி கொஞ்சம் வேகமாக போகுது. அப்புறம் நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து
காடி வேகமா போனா எனக்கு தெரியும் காடி வேகமா போகுதுன்னு. அப்புறம் நான் வந்து அவன் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஏறும் போது நான் பாட்டு ஒரு பிபிஎம் ஏற்றிக்கிட்டு சூட்டை ஏத்திக்கிட்டு இருக்கேன். சோ வந்து அவன் ஏத்த ஓ ரைட்டா வேலை செய்யுது. அப்புறம் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு செம்ம ஃபாஸ்டான பாட்டு, ஏதோ ரீமிக்ஸ் பாட்டுல அது. ஆனா கார்டு நவரவே இல்லை. டேய் நான் உனக்கு எவ்வளோ பாட்டு மாத்திக்கிட்டு இருக்கு, இதோட செம்ம ஃபாஸ்ட் பீட்ல கார்டு சீக்கிரம் வந்துட்டு. அவன் சொன்னா டேய் கொஞ்சம் முன்னுக்கு பாடுறா, ரோடு ஜாமா இருக்கு, இதுக்கு மேல அழுத்தா நான் தான் போய் அழுத்திட்டு சாவேன், ஜாமா இருக்கா. இந்த மாதிரிதான் நீ கூட போகும்போது நான் சொல்லிட்டேன், நீ முன்னாடி இருக்கிற நான் பின்னாடி உட்காரேன். ஏன் பின்னாடி உட்காரேன்னு, நான் பின்னாடி உட்காரேன். பின்னாடி உட்கார நான் கண்ணு முட்டை உட்காந்துட்டேன். நான் கண்ணு முட்டை உட்காந்து தித்தோ ஸ்லெப்ட் ஆஃப். காடி 150 160 போடுது எனக்கு. காடி வந்து ஒரு 120-130 தாண்டும் போது தான் அப்பதான் தூக்கமே வந்துச்சு. ஓகே காடி சேஃபா சொல்லுங்க பாருங்க. ஓகே ஸோ அந்த அந்த அவனோட காடி மட்டும் அங்கே இருந்திருக்கு. இப்போ நீ வந்து ஸ்டேஷன் கவுண்டர்லேருந்து நீ பேசினா அந்த ஹோல் பெட்ரோல் பம்ப்ல கேட்கும் நீ என்ன சொல்ற, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரிலாம். இவன் கொஞ்ச நேரம் வந்து யாரோ வந்து அந்த நீ அந்த மைக்கை வந்து டியூன் பண்ண ஒரு சத்தம் வரத்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிதான் காரி துப்புற மாதிரி ஒரு சவுண்ட் ரேடியோ காரி துப்பு. ஸோ அவனுக்கு சேனல் ஒழுங்கா வைக்க தெரியல. இது மின்னல் எஃப்எம் என்னங்க திருடி மின்னல் எஃப்எம் வந்துச்சு. பேய் நாங்க நைட்ல ஃபுல்லா எம்ஜிஆர் பார்த்தாங்க கேட்போம். இன்னும் அதே தெரியல, நான் கேட்டு ரொம்ப ஆச்சு. இன்னும் நான் கேட்டு பல வருஷம் ஆகுது. இல்ல இன்னும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா சம்டைம்ஸ் நைட் வந்து 12 மணிக்கு, ஏன்னா 11 o'clock வந்து பழைய பாட்டில் போடுவாங்களா. ஏன்னா ஒரு பாட்டு எப்படி தெரியுமா, தில்சே பழைய பாட்டா. தில்சேல வந்து 30 வருஷம் மேல வச்சுடா. ஆக்சுவலி 40 வருஷம் வச்சு. 30 வருஷம் மேல கரெக்ட். 90s என்ன ஏத்திட்டு போற சார். டில்சே வரும்போது நீங்க பிறந்தீங்க சார். ஆமா அப்ப வயசாயிடுச்சு எனக்கும். அவன் பிறக்கும் போது வந்துச்சு பாட்டு. சரி சார். இல்ல சே நம்மளுக்கு வயசாச்சு. அவர் வரும்போது இப்பதான் வந்து லீக் பாட்டு, லைக் பாட்டு வந்துச்சு. நீ வந்து பிறக்கும் போது லியோ பாட்டு வந்துச்சு. இல்ல லியோ பாட்டுலாம் அந்த இல்ல நீ பிறக்கும் போது இது இந்த பாட்டு வந்திருக்கும், சிவகாசி திருப்பாச்சில வந்திருக்கும். எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா. அதான் ஆண்டி வரையினா இருக்கா. அதான் அந்த நீங்க பாருங்க. சோ 2000 எனக்கு ஆண்டி வந்து த்ரிஷா தானே. அப்போ த்ரிஷாவை யாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அப்பலாம் ஆண்டி இல்ல. நீ அப்ப நீ சொல்லும் போது உனக்கு நதியா ரோஜா குஷ்புலாம் உனக்கு ஆண்டியா இருக்கணும். இல்ல அவங்கள கிராண்ட்மா. ஓகே அவன் அந்த அந்த ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்றது சத்தம் வந்து வந்திருக்கு அவனுக்கு. Actually fuck 1 hour going at the story. நான் சொல்லல சரி இதோட ஜோக் பண்ணல, நீ கதை முடிச்சு. சோ அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ற அந்த சவுண்ட் வந்திருக்கு. இது வந்து என்னடா திடீர்னு ரெண்டமா வருது. நான் சொன்னதா திருப்பி வருது. என்னது ஜோக் பண்ண கூடாது. இல்ல எடிட்டர் சொல்றான் இதுக்கு மேல இழுக்காதீங்கன்னா. இங்க சொல்றா போன வாரம் எபிசோட் ரொம்ப கட்டையா இருந்துச்சோ. என்கிட்ட என்ன சொன்னா, போன வாரம் எபிசோட் பார்த்துட்டு போன வாரம் வந்து சீக்கிரம் அடி பண்ணிட்டேன். ஏன்னா நான் இல்லை இப்ப தெரியுதா வந்து ஏன்ட்ட சொல்ற ஆனா கதையை ஒழுங்கா சொல்லுங்க. ஊம்பு மைக்கில் விழுவுதுடா. ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை பேச முடியாது. அது டைமிங் என்னடா டைமிங் அது. நீ சொன்ன டைமிங் நல்லா இருக்கு. நீ சொன்ன விதம் கதல உழவு சுக ஊம்பே. அது ஒருத்தர் ரொம்ப நாள் என்ன வச்சு செஞ்சிருந்தல ஊமுட இதுக்கு இந்த மாதிரி வார்த்தை நாடி நரம்புல வெறி அது காமனா சொல்றது. உங்க ஊர்ல தான் காமனா ரச்சக நின்று நாடி நரம்புல எடுத்து இழுத்து அடிச்ச மாதிரி ஊம்பே. வேணாம் அது டேக்லைன் ஆயிர போகுது. ஊம்பு மன்னன் உங்கள் மன்னன் ஊம்பாவா புன்னகையோ ஊம்புடா ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா ஊம்பே 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 ஊம்பே. ஓகே அந்த சத்தம் கேட்டோனே இவன் நினைச்சு என்னது இல்ல ஊம்பு பத்தி பேசணும் அந்த சத்தம் கேட்ட. ஸோ இவன் வந்து லைக் அந்த ஸ்பீக்கர்ல வந்து கேட்டிருக்கு. அது வந்து வெளியே ஸ்பீக்கர்ல இருந்து இவன் உள்ள பேசினா தான் வெளியே கேட்கும். இவன் என்னடான்னு சொல்லிட்டு
பேசிக்கல கேக்குது. என்ன கேக்குதுன்னா எங்கடா இருக்க பெண்ணு செமடி வள பேய் வந்துச்சு சார் என்ன சொல்லுச்சு ஊம்பு சொன்ன. உனக்கு தெரியுமா இந்த கதையில அதான் கடைசி கட்டம். இல்ல அந்த கட்டம் தான். இப்ப எனக்கு ஃபுல்லா ஊம்புறதுதான். ஒன்று தெரியுமா அந்த சத்தம் கிடைச்சிருமா பேசிக்கா அவன் போய் வெளியே எட்டி பார்ப்பான். அந்த போலீஸ்காரன் அந்த போலீஸ்கார லம்சை பண்ணிட்டு இருக்கானா உங்ககிட்ட ஒன்னா சொன்னான் போல. அவன் வந்து என்ன சொன்னான் ஊம்பு. ஆக்சுவலி அந்த சத்தம் கேட்டோன்னே வெளியே வந்து எட்டி பார்ப்பான். அந்த அந்த கை குடிச்சு பொன்னாங்கால் வந்து வெளியே சுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அது அவனா அன்னைக்கே பார்த்து பயந்துட்டு ஓடிடுவான். அப்புறம் வேலைக்கு வரல. எனக்கு அந்த கதை பிடிக்கல. ஃபினிஷிங் சரியில்லை. இந்த ஊம்பர் எனக்கு இப்ப அந்த கதையை நான் மறந்துட்டேன். எனக்கு அந்த எண்டிங் பிடிக்கல. அவன் வெளியே வந்தா பொன்னாங்கால பார்த்தா பொன்னாங்கால என்ன தோணுச்சு என்னடா பண்ண ஊம்புறது அப்படிதான் ஊம்பா. எனக்கு தெரியும் உனதான் தெரியும். அவன் தலை மட்டும் வச்சிருக்கான். அப்ப அதனால தலை மட்டும் கட்டுது. He likes to give head. இல்லையே இப்ப என்ன சொல்ல போற? அது தலை இல்லடா அது தருதல்ல. தெருவில் போயிட்டு இருக்குல்ல. பேசிக்கா அந்த பொன்னாங்கால் வந்து வெளியே வந்து அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்குது. சோ இவன் நேரடியா பார்த்தோன்னே இவன் பயந்துருக்கான். என்னத்த அந்த பொன்னாங்கால் பார்த்தான். அவன் தான் ஆரம்பத்துல பாத்துட்டானே என்னது. ஆனா அது பொன்னாங்கால் சிசிவி தானே பார்த்தான். அவன் நேரடியா வந்து போச்சவங்க மட்டும் தான் பார்த்தான் அவன். சோ அவன் அது கத்தி சிரிச்சோன்னே இவன் பயத்துல வந்து என்ன ரிசைன் பண்ணி குவிட் பண்ணிட்டான். ஆனா அதுவே சிரிச்சிருக்கு. ஆனா என்ன தெரியுமா ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் he got the news. இந்த ஒருத்தன் வந்தான் தெரியுமா காடியில. அவன் யாருன்னா அவன் வந்து he is the one அந்த பொன்னாங்கால வந்து வளர்க்குறான். இஸ் தி பிம்பா வளர்க்குறான்டா. ஊம்பு இருக்கு அவன் தான். ஸோ அந்த பொன்னாங்கால வந்து வளர்க்குறான் அவன். இப்போ அவன் ஏன் டெய்லி வரானா அவன் வந்து தெரியணும் என்னோட பொன்னாங்கால் வந்து எந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. என்னது நீ பிம்புன்னு சொல்லும்போது அதே கதையை போட்டால் அப்படித்தான்டா இருக்கு. நான் பிம்பு சொல்லவே இல்லையா? நான் சொன்னேன் அப்படிதான் தோணுது. ஸோ அவன் என்ன சொல்றாங்க வளர்க்குற பொன்னாங்கால வந்து காணோம். ஸோ அவன் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பொன்னாங்கால் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு. அவனோட பொன்னாங்கால் தேடி தான் வந்து அவன் வந்து வந்திருக்கான். அதனால தான் அவன் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து அவன் காடி அங்கே அந்த டைமில் போட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்பயாச்சும் ஒன்றா வந்துடும் நம்ம திருப்பி கேப்சர் பண்ணி போயிடலாம். பேசிக்கலி லைக் பொக்கமா ஹண்டலா இன்னவேலா லைட்டா. அப்போ போச்சோங்க அது காமனாக வருது. அது அவங்களே சொன்னாங்க அந்த ஏரியாவோட அனிமல், அந்த ஏரியாவோட ரெகுலர் கஸ்டமர் அங்கே வந்துட்டு போயிடும். எட்டி பார்த்துட்டு போயிடும். என்ன சத்தம் இந்த நேரம்? வணக்கம். வணக்கம். ஹாய் கிரேஷ். ஹாய். ஓ கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தான் 1 கோடி. ஸோ என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால டைரக்டா பக்கத்துல யார் இருக்கான்னு போயிடலாம். ஓகே நீங்களே சொல்லிக்கிங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண தேவையில்ல. ஹலோ. ஹாய் பவனன். ஹாய் ஜீவன். ஹாய் மொட்டை சிவா. மொட்டை சிவா கெட்ட சிவா. ஆமாமா ஒரு புது ஹேர் ஸ்டைல் பார்த்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? இல்ல புரியல. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இங்க வரீங்க. ஓகே என்னோட பேர் வந்து கயல். ஆனா உண்மையான பேர் கிடையாது. இப்ப வந்து நான் வந்து ஈப்போல இருக்கேன். உண்மையான பேர் கயல் கிடையாது. உங்க பேரு கயல், நீங்க ஈப்போல இருக்கீங்களா? ஆமா. இதே மாதிரி ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன். உண்மையான பேர் ஈப்போவா? அவங்க பேர் வந்து கயல், அவங்க ஈப்போல இருந்து இருக்காங்க. அவங்க உண்மையான பேரு கிடையாது. ஆமா. சோ கிடையாது. உண்மையான பேர் கிடையாது. சரி கயல். சரி கயல் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வந்து என்ன பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஆர்கியாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த சபால அது கட்டால உள்ள சண்டி தெரியுமா? சண்டியா? ஓகே நம்ம இதுல என்ன இது பண்ணோம்னா வந்து இந்த இப்ப ரீசெண்டா நான் ஜாயின் பண்ணி ஒரு 1.5 வருட காலம் தான் ஆகுது. 1.5 வருட
காலமா வந்து என்ன இது பண்ணிருக்கோம்னா வந்து இந்த இப்ப யூஸ்வலி இந்த ஜப்பனீஸ் வந்து நம்ம நாட்டு ஆட்சி செய்யும் போது நிறைய இடங்கள் வந்து விட்டுட்டு போனாங்க. அதாவது அவங்க மார்க்கா சாப்பாடு இடம் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தேடி போறோம். அதாவது நீங்க எப்படி வந்து எபனே பில்டிங் எல்லாம் தேடி போறீங்களோ அதே மாதிரி தான் நாங்க செய்யறோம். ஆனா நாங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வேலையை அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்ஷன், திருத்தம். நாங்க தேடி போல, அதுவா ஒருத்ததான் தேடி போயிட்டு இருக்கா. சோ இந்த கதை நடந்து வந்து ஒரு 10 வருட காலம் ஆகுது. அதாவது நாங்க டிகிரி செய்யும் போது நடந்த கதை. இந்த கதை நடக்கும் போது வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து இருந்திருந்தா வந்து 21 இல்ல 22 வயது தான் இருக்கும். அதாவது இந்த இளமை பருவத்துல வந்து யோசிக்காம அவசரப்பட்டு கொஞ்சம் முட்டாள்தனமா தாங்களின் கதை ரொம்ப தாமதமாக இருக்கு. அதாவது நீங்கள் ரயில் பயணத்தில் போகிறீர்கள், எங்களுக்கு மின்னல் எஃப்எம்ல மாதிரி எங்களுக்கு கேட்கும் போது எங்களுக்கு தொலைவில் கோல்படிகள் வருகிறது. ஒளிபரப்பு பின்பாடுதான் கேட்குது. உங்க தமிழை கொஞ்சம் தூக்கி டிஎச்ஆர் ஆக தமிழ் கொண்டு வாங்க. மின்னல் எஃப்எம் தமிழ் வேண்டாம். முயற்சி பண்றேன். வாழைப்பழத்தோல் பழுக்கி வாலிபர் உயிர் ஊஷல். ஓகே, இந்த கதை நடக்கும் போது எங்களுக்கு எல்லாமே 21, 22 வயசு தான் இருக்கும். அப்ப இந்த கடையில மொத்தமா வந்து 6 பேர் இருக்கும். ஓகே, யாருக்குமே வந்து உண்மையான பேர் சொல்ல போறது கிடையாது. சோ வந்து என் பேரு உட்பட. உன் பேர் வந்து ஒரு பெடலா? பேரு கை. என்னோட பேர் நான் சொல்ல போறது கிடையாது. ஓகே, அது ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டீங்க. சரி கொடுங்க, எங்களுக்கு பெரிய பேரு தேவையே இல்ல. அது கை 1 கை 2 கை 3 வைங்க. கை 3 வைங்க. கூட வந்து கையில ஒரு கேர்ள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 காய்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து இன்னொரு கையலா செலியன், மங்கையர் இருந்தாங்க. அடுத்த 3 பேர் வந்து செலியன், கதிர், அதுக்கப்புறம் செல்வன். இவங்க 5 பேரு. 6ஆவதா ஒரு நபர் இருக்காங்க. அது கதை நகரும் போது உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் புக்ல படிச்சா கூட ஒரு வாரம் ஆகும். இதெல்லாம் தோல்காப்பியன் படிக்கும் போது வரது பேர் மாதிரி. நான் இந்த பேர் வந்து அந்த பராசக்தில பேர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். எத்தனை ஆம்பளை பசங்க, எத்தனை பொம்பளை பசங்க? 3 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒன்னே செத்து 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. 5 பேர். 5 பேரு. ஒரு ஆள் தூக்கி போடு. ஆமா, சரியில்லை. அது போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே சரி. இப்ப அந்த 3 ஆம்பளை பிள்ளைங்க என்ன தெரியுமா? கிரீஸ் பூவனன் ஜீவன் வைங்க. ஜீவன் சொல்லிட்டு என்ன பாயிண்ட் பண்றேன்? ஓகே, கிரீஸ் பூவனன் ஜீவன் வைங்க. கவுண்ட் கான்ஃபியூஸ் ஒரே மாதிரி பண்ணல. அப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து த்ரிஷா சமந்தான்னு வைங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சீங்க. ஓகே, அப்படியே வச்சுங்க. சரி, இப்போ கதை போங்க. ஓகே, சோ இது வந்து நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது வந்து நடந்தது. சோ ஃபீல்ட் ட்ரிப் வந்து என்ன எங்க லெக்சரர் வந்து பிளான் பண்ணாங்கன்னா, ஏன்னா அந்த டைம்ல வந்து கிளாஸ்ல வந்து வெறும் 20 பேர் தான் இருந்தாங்க. அப்ப என்னோட லெக்சரர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து பஸ்ஸோ வேனோ எடுக்க வேண்டாம், நம்ம வந்து கார்பூல் பண்ணிட்டு வந்து நம்ம போகலான்னு. சோ எங்க டீம்ல 5 பேர்ல வந்து ஜீவன் மட்டும் தான் காடி இருந்துச்சு அந்த டைம்ல. நாங்க 5 பேர்ல வந்து ஜீவன் மட்டும் காடி இருந்துச்சு. அப்ப வந்து ஜீவன் சொன்னா சரி நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலான்னு. அப்ப இதுமே எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஃபீல்ட் ட்ரிப் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து, இன்னைக்கு வந்து டே 1 வந்து நீங்க ஏர்லி மார்னிங்கா வந்து யூனிவர்சிட்டியில கிளம்பி அதுக்கப்புறம் வந்து போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து சயின்ஸ் டபியோட ரிசர்ச் சென்டர் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மலேசியன் ஜீனோம் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு உங்க வேலையெல்லாம் நீங்க நம்ம அங்க சுத்தி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 1 வந்து ஓவர். ஸோ அந்த என்டையர் ஈவினிங் வந்து இட்ஸ் ஃப்ரீ அண்ட் ஈஸி. நீங்க வெளியே போகலாம், நீங்க இது பண்ணலாம், இல்லை நீங்க ஹோட்டல்லே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையிலேயே வந்து நீங்க எழுந்துச்சு நீங்க என்ன செய்யலாம், திருப்பி வந்து நம்ம ஹோட்டல்லே வந்து சாப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு திருப்பி வந்து எம்ஜிஐ வந்து போயிட்டு அன்னைக்கு அதெல்லாம் முடிச்சு நீங்க வந்து கிளம்பி வந்துடலாம். இப்படிதான் வந்து பிளான் பண்ணாங்க. அதுபடி வந்து எல்லாமே சந்தோஷமா நடந்துச்சு. ஸோ டே 1 வந்து முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து வெளியே சாப்பிட போனாங்க. நாங்க 5 பேருமே சாப்பிட வந்துட்டோடனே ஒரு ராத்திரி ஒரு மணி 10 இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இப்ப உள்ளதை விட அப்ப வந்து ஃபேஸ்புக் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அது ஃபேஸ்புக்ல வந்து இந்த டேக் பண்ற இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த போஸ்ட்ல டேக் பண்ணலாம், அந்த கமெண்ட்ல டேக் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். கையில் அவர்களே கொஞ்சம் தாமதம் இருக்கு. Facebook என்றால் முகப்புத்தகம். அதாவது அது ஒரு இந்த காலத்துல நீங்க இன்ஸ்டாகிராம் பாக்குற மாதிரி அது வந்து ஒரு மெதுவான போடுறதா மெதுவான போடுறது சாஃப்ட்வேர். சோ அது வந்து மெதுவாக பாய்க்கிறது இல்ல, மெதுவாக பாய்க்கிறது இல்ல, அது வந்து யூஸ் சாஃப்ட்வேர் போடுறது. சமூக பலிதானம். என்னது சமூக?
சமூக என்ன? சமூக வலைத்தளம். வலைத்தளம். சமூக வலைத்தளத்தில் அதுல சோஷியல் மீடியான்னு சொல்றாங்க. முக புத்தகம் அந்த காலத்துல இது அவங்க வந்து அச்சடிப்பார், டேக் பண்ணுவாங்க. கரெக்ட். என்னோட நீங்க நல்ல தமிழ் பேசுறீங்க. நன்றி. நான் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சரி வந்து போன் பாக்கலாம்னு வந்து Facebook பாத்துக்கிட்டு இருக்கும் போது என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் தெரிஞ்சிச்சு. என்னன்னா வந்து சமீப காலமா, அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்குது கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து ஒரு நபர் வந்து அந்த ஐலண்ட் டவருக்கு வந்து போயிட்டு அவர் அங்க என்னெல்லாம் பார்த்தாரு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு வந்து ஒரு போஸ்ட் எழுதி இப்ப வந்து அவர் போட்டோ வீடியோல எடுத்து போட்டிருந்தாரு. ஐலண்ட் டவரா? ஐலண்ட் டவரா? நான் சின்ன சூர்யா படம்லாம் இருந்திருக்கேன். தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்லையா? ஐலண்ட் டவரோட தமிழ்ல சொன்னா ஐயன் டவர், தமிழ்ல சொன்னா ஐயன் டவர். ரெட்டை கிளியே கையிலவர்களே கூறுங்கள். இதை பார்த்துட்டோன்னே ஒரு ஆர்வ கோளாறுல வந்து நான் மிச்சம் இருக்கிற 4 பேரையும் வந்து டேக் பண்ணி சரி நம்ம இங்கதானே இருக்கோம் நம்ம போயிட்டு வரலாமான்னு சும்மா டேக் பண்ணேன். நான் என்னன்னா ஒரு நம்பிக்கை இவங்க எல்லாம் ஆமான்னு சொல்ல மாட்டாங்கன்னு. எனக்கு தெரியும் இது முட்டாளான விஷயம் வந்து. ஆனா எனக்கு என்ன ஒரு காரணம்னா வந்து இந்த சின்ன வயசுல இருந்து இல்லைங்க தாமதம் என்ன சொல்றீங்க? இது எப்படி இருக்குன்னா இவங்க சாப்பாடு கடை போக மாட்டான்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடு கடை போல, சாப்பாடு கடை போமா அப்படி சொல்லிட்டு ஐயோ என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. இல்ல என்னன்னா யூசுவலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணி இங்க போலாம் அங்க போலாம், கடைசிக்கு எதுவுமே நடக்காது இல்ல. தெரியும் எனக்கும் அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. பக்கத்துல சிங்கப்பூர் போலாம் பிளான் பண்ணி கடைசிக்கு எதுவும் நடக்கவே இல்ல. ஆமாம் தாங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் செருப்பாலே முக்கி சாணியில் அடிக்கிற போல இருக்கிறது. முக்கி சாணியில் அடிக்கிற போல. அதே மாதிரிதான் ஒரு நம்பிக்கையில வந்து நானும் டேக் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஆர்வம் ரொம்ப கூட நிப்பா அது மாதிரி இந்த எபெண்டட் பில்டிங் எல்லாம். ஏன் எனக்கு டேக் பண்ணல? உடனே போயிருவேன். மன்னிக்கவும் காயல் அவர்களே, இந்த சமூக வலைத்தளம் பிறக்கவே இல்லை. பிறக்கும் போது தாங்கள் இன்னும் ஸ்விம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பதான் வந்து டிக்டாக்கை கண்டுபிடித்து அவர் பிறக்கும் போது ஸ்னாப்சாட் என்று சொல்லுவார்கள். அதுவும் எனக்கு பழசுதான். அதுவும் உனக்கு பழசுதானா? அப்போ வாட்ஸ்அப் அவருக்கு நூலு தான் புதுசு. நூல்கள் புத்தகம் நான் பாக்குறது படிப்பாரு. சரி சொல்லுங்க டேக் பண்ணீங்க அப்புறம் டேக் பண்ணிட்டோனே நான் வந்து பார்த்துட்டு நான் டேக் பண்ணிட்டு நான் தூங்க போயிட்டேன். தூங்க போகும்போது வந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. கால் யாருன்னா வந்து போன் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு தாங்களுக்கு தெரியாத சட்டம் வேற ஒன்று நன்றாக பாரு யார் என்று தெரியாதா? கால் பண்ணிட்டு உண்மையா சொல்ல நம்ம போலாமா எனக்கு கட்டதுல என்னடா இவனை கேக்குறானுங்க. நானும் சரி இப்போ போலான்னு. அப்ப அவங்க அந்த பக்கம் 3 பேர் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க உனக்கு உண்மையா சொல்லி நம்ம ஓகேனா நம்ம போலான்னு. சரி போகலான்னு போகும்போது சொல்லும் போது சரி எதுக்கும் வந்து சமந்தா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க. சோ சமந்தா அப்பதான் தூங்க போனாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் சமந்தா நீ வந்து வா வெளியே போலான்னு. அப்ப சமந்தா கேட்டாங்க எங்க போலான்னு கேட்டாங்க. இந்த மாரி ஐலண்ட் டவர் வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு. இதோ இருக்கு என்றது ஒரு ஐலண்ட் டவர் பக்கத்துல தான் சமந்தா ஜீவனோடு இருந்தாரு. கேள்வி யாரு கூட இருந்தாங்க அது மட்டும் சொல்லிவிடாதீர்கள். ஜீவனிடம் என்று சொல்லிவிட்டாதீர்கள். சொன்னாலும் பரவாயில்லை. ஜீவனோட இருந்திருப்பாங்க. த்ரிஷா பக்கத்துல தான் போனன்னு உட்காந்துருப்பாரு. சரி சொல்லுமானும் ஐலனுக்கே போகலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் இது பண்ண வேணாம். அப்ப எப்படி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்துட்டோடனே வந்து காடியில வந்து முன்னுக்கு வந்து காடி ஓட்டுனது வந்து ஜீவன், பக்கத்துல வந்து சமந்தா இருந்தாங்க, பின்னால வந்து பின் இருக்கையில வந்து நானு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோ பூவனனும் இப்படிதான். சோ அவங்க 2 பேர் முன்னுக்கு நம்ம உட்கார வச்சாதான் வந்து நான் அவங்களுக்கு தான் வந்து பாதை தெரியும். அந்த ஸ்லாங்கூர்ல அவங்க தான் பாதெல்லாம் தெரியும். எங்க பேச்சு கண்டுபிடிச்சு போயிருங்கன்னு வந்து நம்ம சொன்னோம். சோ நாங்க மீன்வாயில் நாங்க 3 பேர் வந்து ஓகே இதுக்கு என்னென்ன வீடியோலாம் எடுத்திருக்காங்க, இப்படி ஐலண்ட் இப்படிதான் இருக்கும், இங்கதான் நம்ம இது பண்ணோம், இது வீடியோ தான் செய்வோம். நாங்க 3 பேர் பேசிடுவோம். ஓகே அங்க போனா வந்து நம்ம போட்டோலாம் எடுக்கணும், வீடியோலாம் இருக்கணும், இப்படியே பேசிக்கிட்டு போறோம். சோ பேசிக்கிட்டு இப்படியே வந்து நாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து லைக் காடி வந்து ஒரு நிமிடம்
அப்பொழுது நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு செல்லும் போது காவலர்கள் வீடுகள் இருந்தது இருந்தது. ஆனால் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டதா? மீறப்பட்டது. இப்ப போக முடியவில்லையே. அதான் உடைக்கப்பட்டது. இப்ப காவலர்கள் வீடு இருக்கிறதுனால தான் போக முடியவில்லை. இல்லை, அந்த இடத்துல உடைக்கப்பட்டது, திருப்பி கட்டப்பட்டது. சர்க்கார் கட்டப்பட்டது. போன வரைக்கும் ஞாபகம் வந்த வரைக்கும் வந்து எதுவுமே கிடையாது. நாங்க போகும்போது அந்த இடம் இன்னும் இருட்டாச்சு. ரோட்ல வந்து எந்த ஸ்ட்ரீட் லைட்டுமே இல்ல. அப்ப நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தை கட்டினாங்க. இருக்கலாம். அவ்வளவு பெரிய பழைய ஆளா நீங்க? இல்ல, என்னத்தையோ பண்ணிட்டு வந்திருக்கு மேல போய். 10 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை. 10 ரெக்கார்ட் எடுத்து 10 வருஷம் அவங்க சொல்றாங்களா வெறும் மண்ணை நோன்றதான் நினைச்சேன். 10 வருஷம் முன்னாடி என்னத்தை நோண்டிட்டு இருந்துருமா? ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாடல் உங்களுக்கு தெரிய வருது இல்ல? இப்பொழுது அது வந்து ட்ரெண்டாக ஆகிவிட்டது, அதனால எனக்கு தெரியும். ஓ, பழைய ட்ரெண்ட். இப்பயும் அந்த ஐஸ்கிரீம் கார்கள் வித்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஓ, நீங்க சப்புவீங்களா ஐஸ்கிரீம்? எனக்கு சப்ப தெரியாது, ஆனா நான் நக்குவேன். ஓ, நல்லா நக்குவீங்களா? நல்லா நக்குவேன். இல்ல, ஒரு வழியா வந்து நம்ம வந்து ஐலண்ட் டவருக்கு வந்து பாதையை கண்டுபிடிச்சு நம்ம போயிட்டோம். ஸோ போயிட்ட உடனே வந்து எப்படா உள்ளுக்கு போதான் பார்க்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் அந்த பாகாறு வந்து திறந்து இருந்த மாதிரி, அந்த இடத்துல அந்த பாகாறு வந்து கிடையாது. ஸோ போகும்போது உள்ளுக்கு வந்து காடா இருந்துச்சு. சமூகம் வந்து உள்ளுக்கு வந்து எப்படியோ வந்து போயிட்டோம். போயிட்டோன்னே 5 பேர் இருக்கு. நாங்கள் வந்து ஐ திங்க் ஒரு பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்க பார்க்கும்போது பில்டிங் இன்னும் வந்து இன்னொரு பிளாக் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து கிறிஸ் வந்து ஒரு ஐடியா சொன்னார், ரொம்ப ஒரு பில்லியனா ஐடியா சொன்னாரு. பில்டிங் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரே டைம்ல வந்து நம்ம வந்து சுத்தி பார்க்க போனா டைம் இருக்கு, நம்ம 2 பேரா 2 குரூப்பா வந்து பிரிஞ்சிடலான்னு. அந்த மாதிரி ஐடியா அவர் மட்டும் தான் கொடுப்பாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து, அதாவது என் கூட ஒரு கேர்ள் இருந்தாங்களா, செமந்தா, அதுக்கப்புறம் செமந்தா, ஜீவன், போனன் வந்து ஒரு டீம், நானும் கிறிஸ் வந்து ஒரு டீம்ல வந்து போலான்னு வந்து சொல்லியாச்சு. சொல்லி நம்ம என்ன செய்யலாம் சொல்லி 30-30 மினிட்ஸ்ல வந்து திருப்பி இங்கே வந்துடலான்னு. ஸோ வரும்போது எல்லாரும் வந்து போன் வந்து செக் பண்ணோம். எல்லா போனும் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ஒரு 80 மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல வந்து லைன் இருந்துச்சு. எங்ககிட்ட வந்து பவர் பேங்கும் இருந்துச்சு. ஸோ இதே வந்து நம்ம வந்து 2 டீமா பிரிஞ்சு நாங்க வந்து we started to walk. அப்படி போகும்போது வந்து அப்ப நான் சொன்ன கீழே வந்து நிறைய வந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு, பாட்டில் எல்லாம் இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்து போவோன்னு. அப்படி எங்க போகும்போது எங்க முன்னுக்கு வந்து படி இருந்துச்சு. ஸோ படி ஏறிச்சு மேல போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்னு. ஸோ நாங்க படி ஏறி மேலே போயிட்டோன்னே, மேலே ஃப்ளோர் போயிட்டோன்னே வந்து ஒரு தியாங்கில் வந்து லைக் ஐ திங்க் யாரோ கிறுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இது நம்மளோட மார்க்கா எடுத்துப்போம், இங்கேருந்து பார்த்தா கீழே படி இருக்கும், நம்ம இறங்கி போயிடலான்னு. இப்படியே சொல்லிட்டு நானும் அந்த கிறிஸ் அந்த மனிதனும் நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ நடந்து போகும்போது ஒவ்வொரு வீடா வந்து நாங்க போகும்போது பார்த்தா அந்த வீட்டுல கதவுகள் கிடையாது. ஓகே, அப்ப வந்து நான் சொல்லிட்டு போறேன், ஓகே எதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் பாத்துட வேணா, திடீர்னு ஏதாவது இருந்துச்சுன்னா பயமா இருக்கும், சரி பார்த்து நம்ம போனோமா திருப்பி வந்த மாதிரி பேசிக்கிட்டே போறோம். இப்படியே நாங்க பேசிட்டே போகும்போது அந்த டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மேல வந்து நிலா இருந்துச்சு, நல்ல வெளிச்சமான இடம் இருந்துச்சு. அது என்ன படுதுங்க? நிலா இருக்கும்ல, அதாவது நீங்க போன் லைட் இல்ல, போன் பிளாஷ் லைட் இல்லைன்னா கூட நீங்க வந்து ஒரு அளவுக்கு பார்க்க முடிய அளவுக்கு வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஸோ நான் பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கட்டத்துல நகரும் போது நான் பேசுறேன், திடீர்னு வந்து பதில் எதுவுமே வரல. ஏன்னா நான் அமைதியா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா அந்த கிறிஸ் வந்து காணோம். கிறிஸ் தனியா போயிடுவான், போதும் கிறிஸ் காணோம். கிறிஸ் உங்களுக்கு தனியா விட்டு போயிட்டாரா? ஐயோ, இந்த மனிதனோட ஏக்கம். அப்ப நான் எனக்கு வந்து கட்டத்துல எங்க போயிட்ட நீன்னு. ஏன்னா வந்து கிறிஸ் வந்து பழக்கம் வந்து யூஸ்வலி வந்து அந்த பிராங்க் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த பயம் கொடுக்குற பழக்கெல்லாம் வந்து இருக்கு. அப்படி ஒண்ணு சொன்னா, இது வந்து இட்ஸ் நாட் குட் டைம் டு ப்ளே, தயவு செஞ்சு வந்துட்டு எங்கனாலும் வந்துட்டு நான் பயன்படுத்தாதுன்னு. ஆனா வந்து ஆளை காணும். ஸோ நான் நடந்து திருப்பி முன்னுக்கு போலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து யாரோ என் கூட வந்து கால் நடக்க சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. திருப்பி நான் நடக்கிறேன், பார்த்தா யாருமே இல்லை. இந்த மாதிரி 2-3 வாட்டி நடந்துச்சு. எனக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு என்னடா அது சென்டிங் சரியில்லையேன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்ல அந்த இடம் வெளிச்சமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் நடக்க யாரும் என் கூட வராங்க. திரும்பி பக்கம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்ப என்னடா பண்ணலாமே எனக்கு சொல்லி சரி போன் டார்ச் லைட் எடுத்து பார்க்கலாம் பார்த்தா போன் டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா போன் டார்ச் லைட் வேலை செய்யல. போன் வச்சு அதாவது போனே வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. அதாவது சரி நம்ம தான் வந்து பவர் பேங்க் இருக்கிற பவர் பேங்க் 0 காமிக்குது. எனக்கு பக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் எனக்கு வந்து ஒரு கட்ட உண்மையா பயமா ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், சரி நாங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க இடத்த விட்டு போயிடும். பேச்சா இருக்கட்டும்.
இங்க பாரு, மணிக்கு வேணா கேட்டுறேன், கால் விழுந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லு, செட்டில் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம் கார்டு இல்லாம பயமுறுத்துறாங்க. கூட நடக்கிறதுலாம் நல்லா இல்ல தம்பி. பக்கத்துல ஒருத்தர் அவங்க நாங்களாம் யார் தெரியுமா? யாரும் தெரியல. நிக்கிறதுலாம் பேடுறீங்க. ஓகே, சோ சொல்லிட்டு வந்த பாதையாவது திருப்பி போல. திரும்பி நடக்கும் போது இதே மாதிரி என்னோட கணக்கு பார்த்தா என்னோட லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் யாராச்சும் மாறி நடந்துக்கினே இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப இன்னும் பயம் வச்சிருச்சு. என்னடா இது எனக்கு ரொம்ப பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு ஞாபகம், நான் சொன்ன அந்த இடத்துல கதவு எதுவுமே கிடையாதுன்னு. ஆனா நான் ஒவ்வொரு வீடா கிராஸ் போடும்போது வேகமா கதவு அடிக்கிற சத்தம் கேட்டு பட்டாருன்னு கதவு அடிக்கிற சத்தம். நானும் இன்னும் பயமாய் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சோட ஞாபகம் நம்ம ஒரு தீயாங்க இருக்கும், அங்கதான் கீழே படி இருக்கும். படி இறங்குனா நான் கீழே இறங்கிடணும். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கீழே இறங்க படி கிடையாது. படியில எப்படி இறங்கி வந்தீங்க? எனக்கு அது ஒரு கட்டத்துல இன்னும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு அந்த டைம் இருந்த பேனிக்ல என்ன செய்யலாம், ஓகே மேல போற படி இருந்துச்சு, சரி மேல ஏறிடுவோம். அந்த பயத்துல யோசிச்சு மேல என்ன திருப்பி அங்கே போனா அதே இடத்துல நிக்கிறேன். அதே அந்த தீயான நான் பார்க்க இன்னும் 2-3 வாட்டி நடந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்ப நான் கீழே ஃப்ளோர்ல இருந்து மேல ஃப்ளோர் போறேன்னா திருப்பி அந்த படி கீழே இருக்கணும். திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, எனக்கு கட்டத்துல ரொம்ப பயமாய் திருப்பி இதே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். போயிடுறேன், திருப்பி இந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். தயவுசெய்து என்ன ஒண்ணு இது பண்ணாதீங்க. யாரும் என் ஷோல்டர் டேப் பண்ணா இன்னொரு பயம் எடுத்துச்சு. பார்த்தா கிறிஷ் அங்க நிக்கிறாரு. கிறிஷ் என்ன கேட்கிறாரு, எங்க போயிட்டு ஏன் தனியா விட்டுட்டு போயிட்டேன், உனக்கு வேலையே இல்லையான்னு. நான் தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு. இப்ப நான் அவனை கேட்கிறேன், நான் எங்க போனேன், நீ தான் என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு. இப்படி மாறிதான் ஆர்கியூ பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, என்னோட கதைப்படி அவரு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட கதைப்படி பார்த்தோம்னா அவரு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. இப்படிதான் இருக்கு. சோ இப்படியே இருக்கும்போது ஓகே ஒரு வழி எனக்கு இந்த இடம் ரொம்ப என்னமோ தப்பா நடந்துட்டு இடத்துல நம்ம விறுவிறுன்னு போயிட்டோம்னு. ஆனா இப்ப எனக்கு கீழே போற பாதை கிடையாது. அவருக்கு மேல போறதுக்கு பாதை எவ்வளவு கீழே இறங்க பாக்குறா. திருப்பி அதே ஃப்ளாட் வராரு. அப்ப நான் நினைச்சேன் ஓகே இதுதான் கடைசி சாய்ஸ், இல்லன்னா கண்ணு மூடிட்டு ஒரு படியில இறங்கிடுவோம். மழையே கீழே வந்தாலும் பரவாயில்ல ஓடிடுவோம். அது யோசிச்சேன். ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சரி போயிடலாம். ஆனா கீழே ஒரு கண்ணு முடிச்சு விறுவிறு கடவுளே எனக்கு காப்பாதுன்னு சொல்லி விறுவிறுன்னு இறங்கிட்டோம். இறங்கி பார்த்தா என் கூட என்ன முருகேசா யானையெல்லாம் கீழே இருக்க ஏறலப்பா நம்ம ஃப்ரெண்ட் தான் தண்ணி போட்டு படுத்து கிடக்குறாங்க. யார் நிக்கிறா? சமந்தாவும் பூனனும் இருக்காங்க. போனீங்க எவ்வளவு நேரம் உங்களை உங்க பேரை கத்துறது யாரும் பதில் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் அந்த கதவு அடிக்கிற சத்தம் எங்கேயிருந்து வந்துச்சு நான் சொல்றேன். கதவு இப்படி கேட்டுச்சா இல்ல இப்படி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சா? இல்ல படபடபட கதை சத்தம் ஒரே கை வலிக்குது. எவ்வளவு நேரம் தான் அவனை ஏமாத்துறது. அப்ப பேசுமா அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. எங்க போனீங்க, நாங்க உடனே கூப்பிட்டு காணோம். இதுல ஜீவனை வேற காணோம்னு. ஜீவன் அந்த இடத்துல காணோம். உங்களுக்கு தெரியாது, அது நிறைய தடவை நிஜமாக நடந்திருக்கேன். உனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் வந்துச்சுல. சோ ஜீவனா காணோம். சரி என்னடா அப்ப நாங்க யோசிக்கிறோம், சரி போலாமா செடி போலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி ஜீவன் மெதுவா அந்த இடத்துல நின்றாரு. எங்கடா போனேன், நான் இங்கதான் இருந்தேன். அப்ப நீங்க ரொம்ப கோவம் கேட்பாங்க. சுத்தி புத்தி பாத்திய பின்னால பாத்தியா இவ்வளவு நேரம் இங்க பார்க்கும்போது அவர் இல்ல. அவர் எப்படி இருக்கு அவ்வளவு இருக்கு இங்கடா இருந்த இவ்வளவு நேரம் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த சுத்தி பாரு அந்த இடத்துல இல்ல உண்மையாவே இல்ல. அவர் வந்தாரு. அப்ப இவங்க கேட்க எங்க போன, நீ எங்க நிப்ப விட்டு போயிட்ட.
நான் இங்கதான் இருந்தேன், நீங்க தான் விட்டுட்டு போயிட்டு ரொம்ப கூலா பதில் சொன்னாரு. நானும் இப்படியே ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. இல்ல whatever it is நம்ம ஹோட்டல்ல போய் பேசிக்கலாம், எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டோம். சோ வரும்போது யாருமே வந்து பேசல, இப்பதான் ஹோட்டல்ல போய் சேர்ந்துருந்தோம். சோ வந்து ஜீவன் என்ன பண்ணாருன்னா வந்து காடியில வந்து எங்களை வந்து அங்க இறக்கி விட்டுட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னாரு. சொல்லிட்டோன்னே வந்து பார்த்தா வந்து பார்க் பண்ணுவாரு. அப்பதான் வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நாங்க வெயிட் பண்ணி இருக்கோம் 4 பேர், ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். சமந்தாவோட ஒரு சைட் வந்து சீக் வந்து வீங்கி இருந்துச்சு. ஒரு கண்ணை வீக்கிற அளவுக்கு இல்ல அவங்க யாரும் நான் அங்கதான் இருந்தேன். எல்லாத்தையும் நீ தாடி வாங்கியா? ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இத சொல்லுவாங்கல்ல, அரைஞ்சா வந்து 5 வரல வந்து மூஞ்சில பதிஞ்சிருச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது எப்படி நடந்துச்சு அவங்களுக்கு தெரியல. அந்த டைம் கரெக்டா வந்து கரெக்டா இதுதாதா அந்த டைம் வந்து கரெக்டா வந்து ஜீவனை வந்து காடியை காப்பால் பண்ணிட்டு வராரு. காடி பார்க் பண்ணிட்டு வருமா வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டதுனால வந்து அவன் பார்க் பண்றதுக்குள்ள மேட்டர் முடிஞ்சு. ஷார்ட் ஸ்லீவ் போட்டல காடி வரும்போது ஏன்னா வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருந்தாரு. என்ன வந்து வந்து ஃபேர் ஸ்கின்னா இருப்பாரு. அவர் கை ஃபுல்லா வந்து பைட் மார்க் கடிச்சு அப்படி ஒரு மாதிரி வந்து பைட் மார்க்க கடிச்சு வெளியே அவட கடிக்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு மேல நம்ம கலவரத்துல வந்து சுத்தி நிற்பதால எப்படி கீழே இறங்குறதுன்னு சுத்திட்டு இருக்கும் போது கிரீஷ் வந்து என்கிட்ட சொன்ன ஞாபகம் என்னன்னா வந்து முதுகுல யாரோ வந்து ரொம்ப எரியற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. எனக்கு ஞாபகம் எப்படி இது என்கிட்ட சொன்னாரு. நான் ஆனா அந்த டைம் இருந்த பேனிக்ல வந்து நம்ம எப்பதான் கிளம்பிடுவோம். சோ அதனால இங்க வா நீ திரும்பன்னு பார்த்தா ஒரு சட்டையை தூக்கி பார்த்தா யாரோ கீழே இருக்காங்க. இது வந்து கீழ மாதிரி இருந்துச்சு. அப்ப ஓகே இல்ல நான் இல்லமா நான் கடிச்சிட்டு இருக்கேன் இருக்கு, நீ ஏன்டா கீறி இருக்க? ஐயோ நம்ம இங்கதான் எதுக்கு வந்தோமே? முது எரியுது போடு ஃபேன் 5ல போடு. ஓகே, சோ எனக்கும் ஒன்னும் ஆகல, போனதுக்கும் ஒன்னும் ஆகல. அதாவது நல்லா இருக்காங்க. தெரியும் சமத்தாக்கு தான் இருக்கும், எனக்கு தான் இருக்கும். ஓகே, அப்ப அங்க வேலை செஞ்சிட்டு வந்து ஒரு அங்கிள் வந்து வந்தாரு. இந்தியன் அங்கிள் பார்த்துட்டு நீங்க எங்கிட்ட வரீங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப வந்து ஜீவன் தான் சொன்னாரு, இல்ல அங்கிள் இனிமே வந்து மாமா ஷாப்ல போய் வந்து லேப்பா பண்ண போட்டோம்னு மாமா இப்படிதான் கடிப்பாரா? எல்லாம் கடை தடிச்சு வைக்க வச்சிருக்கீங்க ஒரு சைடு. அப்புறம் வந்து ஒரு மாதிரி அவர் வந்து சிரிச்சுட்டு அவர் சொன்னாரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, அதான் நீங்க வந்த இடத்துக்கு திருப்பி போங்க, உங்களோட ஒரு பொருள் வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க என்கிட்ட சொன்னாரு. நாங்க எல்லாமே ஒண்ணு போன் பிள்ளைங்களா விட்டுரு வந்துட்டான். பிள்ளைங்களா விட்டுரு வந்துட்டானாங்க. வாய்ப்பு திருப்பி வந்து சொன்னாரு, இனிமே வந்து நீங்க உடனே போங்க, போயிட்டு வந்து உங்களோட பொருள் விட்டுட்டு வந்துட்டீங்க, எடுத்துட்டு வாங்க, எடுத்து பாருங்கன்னு அவர் சொன்னாரு. போன இடத்துல என்ன பண்ண சொல்ல என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? அப்புறம் நம்ம வந்து வந்து நம்ம வந்து காடி ஏறியும் யாருமே எதுவும் பேசல, போனோம். போயிட்டு வந்து அங்க போய் நின்றுட்டு வந்தேன். என்னடா ஒண்ணுமே இப்ப வந்து இறங்கி போகணுமா வேண்டாமா, டக்கா நம்ம உள்ள திருப்பி போக போறோம் இப்பெல்லாம் யோசிக்கும் போது திடீர்னு டிரைவர் சைட் கதவு வந்து யாரோ வேகமா வந்து அடிச்சாங்க. அடிச்சு யாருமே வெளிய பார்த்தோம்னா வந்து அங்க பூனன் வந்து நின்றுட்டு இருந்தாரு. யார் என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. ஆனே பூனன் அங்க இருக்காருன்னா அப்ப எங்க இருந்தது யாருன்னு பார்த்தா பூனன் பின் சீட்ல உட்காந்துருந்தாரு. அவருடைய இடம் கோசமா இருந்துச்சு, அது யாருமே இல்ல. பூனன் இனிஷியலி பூனன் ஆல்ரெடி இன்சைட் த கார். ஓகே, பட் அவுட்சைட் ஒரு பேங்க் சத்தம் கேட்கும் போது பூனன் வெளியே இருக்கான். ஆனா பின்னால் பார்த்தா பூனன் காடியில இல்ல. So Pune was a figment of imagination. இல்ல அப்படியே எங்களுக்கு ஒரு கட்டத்துல இது ரொம்ப இதா இருக்கு சொல்லி ஓகே யோசிப்போம்னா வந்து உட்காருங்க. சோ திருப்பி வந்து அந்த அங்கிள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அவர் சொன்னாரு, தண்ணி வந்து மந்திரிச்சு வந்து கொடுத்தாரு. தண்ணி வந்து மந்திரிச்சு கொடுத்தாரு. சொன்ன இது வந்து குடிச்சிட்டு தலையில தச்சு கையில வந்து தேய்ச்சிக்கோங்கன்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா,
நீங்களா நிற்கும் போது பூனை இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி நோ தட் சம்திங் வாஸ் ராங். ஸோ இருந்துச்சு, ஒரு அங்கே ரொம்ப அமானுஷமா ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு போக சொன்னேன். நீங்க எந்த வந்து எனக்கு தெரிய வேண்டாம், சரி இதை பத்தி பேச வேண்டாம், கை காலை கழிட்டு போய் தூங்கிடுங்க, காலையில எஞ்சிட்டோடனே வந்து கோயில போய் நீங்க ப்ரே பண்ணிடுங்க, இவ்வளவுதான் சொன்னாரு. இதுதான் கதை. So wait, what did Poonan went through? ஓகே, பூனன் படிக்க அவரோட கதை என்னன்னா வந்து அவங்க வந்து எங்க 3 பேர் கூட நடந்து போய்க்கிட்டாங்க. அதாவது ஜீவன் கூட சமந்தா கூட நடந்து போனாங்க இல்லையா. நடந்து போகும்போது கணக்கு பார்த்தா அவங்க நடந்து போய் திடீர்னு வந்து சமந்தாவும் ஜீவனும் காணோம். அவர் தனியா வந்து மாத்தி இது பண்ணிக்கிட்டாரு. என்னடா காணோம்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து என்னடா காணுமே எங்க பார்த்தா இவங்கலாம் அப்பதான் அப்ப அவங்க சரி நம்ம இடத்துல கேதர் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. போட்ட பொண்ணை போய் திருப்பி போட போயிருக்க. சாரிடா. நாங்களா நானும் சாமும் அந்த இடத்துல என்ன பண்றேன்னு தெரியல. டான்ஸ் கிடைக்கும் போதுதான் உண்மையை சொல்லிட்டியா? என்ன சொன்னேன்? நான் வேணாம் சொன்னேன், கத்திட்டே இருந்துச்சு. கத்தாதுன்னு சொல்லிட்டு கை கொடுத்து அதை கடிச்சிருச்சு. ரொம்ப இடிக்குதே. அதுவும் கண்ணில் அடிச்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த அடியும் படல? அதான் எனக்கு லாஜிக்கலி வந்து எனக்கு எதுவும் நடக்கல. அது யாருக்கு தெரியல. இதெல்லாம் இந்த இனிஷியல் இந்த பிளான கொடுத்ததே நீதானம்மா? ஆமா ஆமா ஆமா. பாக்க போனா பேய் ஒன்னதானே அடிச்சிருக்கணும். பேய் கேமரா கருணை வந்து நான் தான் கேட்டேன், எங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, அதனால பாவப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டியா? சரி சரி, நீங்க வந்து சொன்னேன் எங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, நட்டுட்டு போயிடுறேன். அப்படி சரி, இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் இந்த மாதிரி பண்றீங்களா இந்த மாதிரி இடத்துல? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அமானுஷம் இந்த மாதிரி இடத்துல நிறைய நடக்கும். லாஸ்டா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 months வந்து நம்ம இந்த வந்து மலேசியா ஃபுல்லா வந்து கிறிஸ்தவம் லாயும் லக்கதான் இருந்துச்சு. ஸோ அதுமே இருக்கும்போது வந்து நிறைய வந்து இப்ப இருக்கிற இதை விட அப்ப இன்னும் வந்து இந்த குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க, அதாவது அங்கங்க வந்து தஞ்சை ராஜாவா இருப்பாங்க. அப்ப அவங்களோட பேலஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போனோம். அதாவது அந்த லாஸ்ட் ஒரு போன வருஷம் ஒரு லாஸ்ட் 3 months தான் நம்ம செஞ்சோம். சோ வந்து ரீசெண்டா வந்து வீட்டுக்கிட்டே இருக்கிற, அதாவது உங்களுக்கு இப்போல பூசிங் இடம் இருக்கும். பூசிங்ல வந்து பாப்பான்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. ரொம்ப ஒரு குட்டியான ஒரு இடம். ஓகே, அந்த அதாவது இந்த டின் மைனிங் எல்லாம் இருந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். ஏன்னா இப்போ இட்ஸ் நோன் ஃபார் தி டின் மைனிங். ஸோ அப்ப இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் இந்த பூசிங்ல வந்து சின்னோட இடம் பாப்பான்னு. ஸோ அங்க வந்து ராஜா பிலாலோட வந்து ஒரு அரண்மனை, கைவிடப்பட்ட அரண்மனை தான். இப்ப அவங்களோட வம்சாவளி யாருமே கிடையாது. அதாவது அந்த இடத்துல யாருமே இல்லை, அபேண்டன்ட் பில்டிங் தான். ஸோ நம்மளோட இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம வந்து 2 விஷயத்துக்காக போனோம். ஒன்னு வாண்ட் டு ஸ்டடி அபவுட் தி ஹிஸ்டரி அபவுட் த பிளேஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து படிக்கிறதுக்காக நம்ம போனோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ராஜா பிலால் வந்து ஜாவால இருந்து வந்தவங்க, அங்கிருந்து வந்தவங்க. ஸோ அவங்களோட ஆர்கிடெக்சர் பிட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த இப்பயும் அந்த பில்டிங் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அங்க செக்யூரிட்டி கார்ட்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த என்டையர் பாப்பான் டவுனே வந்து ஒரு மாதிரி அபெண்டன்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆனா ரொம்ப அழகா இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அங்க பார்க்கும்போது அந்த பில்டிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்பயே வந்து பால்கனி வச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாபின்னு சொல்லுவாங்கல்ல, எங்க வந்து மக்கள் வந்து ராஜாவை வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எங்க அவங்க அதெல்லாம் ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க. ஆனா என்னன்னா வந்து அங்க யூஸ்வலி இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது யூஸ்வலி இன்னைக்கு வந்து மலேசியால வந்து இந்த அதாவது இஸ்தானால இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. பெண்ணுங்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட வேலை என்னன்னா வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறது தான். இவந்தும் அந்த இடத்துல வந்து இப்ப யாருமே இல்லைன்னா கூட அவங்க இன்னும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கடையை வந்து அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி நம்ம நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அதாவது அந்த எப்படிப்பட்ட இடம், அங்க யார் யார் எங்க வந்தாங்க, பேஸ்ட் ஆன் ஆல் தி எவிடன்ஸ் வி ஹேவ். அப்படி போகும்போது தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அந்த இடத்துல வந்து போனவங்களுக்கு வந்து யாச்சும் வந்து டிஸ்டர்ப் என்ன பண்ணும். ஏன்னா அதோட நோக்கம் என்னன்னா வந்து அதோட இடத்த வந்து நீங்க வந்து யூ ஆர் டிஸ்டர்பிங் தியர் பிளேஸ், நீங்க அங்க இருக்கக்கூடாது, ஆனா நீங்க இருக்கீங்கன்னு. அப்படி போகும்போது வந்து எனக்கு வந்து பர்சனலா எதுவுமே நடக்கல. ஆனா 2-3 பேர் வந்து தலையில யாரோ தட்டினது, அவங்க தள்ளி விட்டது, இதெல்லாம் வந்து அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்ன பேர் சொன்னாங்க? பாப்பான் எங்க இருக்கு? ராஜா பிலாலோட பூசிங்ல, அதாவது இப்போல பூசிங் இடம் இருக்கு, அத பாப்பாங்க. ராஜா பிலாலோட இஸ்தான தட்டினா ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் வந்து. நாங்க போய் பாக்குறோம். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா போய் பாருங்க. என் புது ஷோக்கு வந்து கரெக்டான
ஓகே ஓகே கண்டிப்பா. ஏன்னா அங்க வந்து காட்சி யாருமே இல்ல, நீங்க போகலாம். alright, thank you so much உங்க கதை சொன்னதுக்கு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ஆச்சு. அதனால எங்க பேர் சேனல்ல ரொம்ப கலாச்சிட்டோம். பட் அதெல்லாம் மனசுல ஏத்துக்காதீங்க. பட் all fun. உங்க ஷோ பார்த்து பழகிடுச்சு, நீங்க எப்படி பேசுறீங்க என்ன பேசுறீங்க தெரியும், பழக்கமாயிடுச்சு. ஓகே so thank you so much phone அடிச்சதுக்கு. பை. ஸோ நான் ரீசனாக வந்து ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த கதை நான் படித்தேன். ஆனால் என் மைண்ட்ல நம்ம கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டே இருந்தோம்ல, அங்கே அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி தி ஸ்டோரி இஸ் சம்திங் ஐ read because I was doing nothing for a while. So when I was reading the story, this story happened in Indonesia, and this story actually inspired a movie. Okay. போன வாரம் நான் அப்பதான் ஆரம்பிச்சேன். நான் சொன்ன கதையும் இதே ஒரு மாதிரி படம் இருக்குன்னு. நம்ம அந்த படம் பார்த்திருக்கோம். நீ இந்த படம் பார்த்திருக்கியா? அதெல்லாம் இது எக்ஸ்ட்ரீமாவா? இல்ல, நான் அப்புறமா சொல்றேன் என்ன படம். அது ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கும் படம். பாவம் மேரா இல்ல லைக் இட்ஸ் பார்ட் 2. இட்ஸ் a sequel to a movie. நீ அவன் வந்து இந்த ட்விட்டர்ல கதை எடுத்து அவன் படம் பண்ணுவான். ஓ அந்த மாதிரி ஒரு படம் வந்து அபார்ட்மெண்ட். சோ this story இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல நடக்குது. சோ இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல நடக்கும்போது what happened was this entire apartment building is a low cost apartment building. It's like it's not too cheap but it's not very expensive. It's like it's quite comfortable living. ஆனா அபார்ட்மெண்ட் okay, like but it's not a very big units, இப்ப போயிருக்கேன் அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 4 floor 5 floor it's those kind of units. And it's very secluded, so I mean very secure units la. So இந்த நடக்கும்போது in these units what happened was இவங்க வந்து அந்த யூனிட்ல இருந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் things were being stolen outside the home. கிரீஷ் எல்லா இடத்துல வித்துறாங்க. So delivery item, சப்பாத்து எல்லாமே என்னென்ன வெளிய இருக்கோ they put in CCTV or they install CCTV and they say like CCTV ல போய் செக் பண்ணிருக்காங்க, எதுமே இல்ல. Okay, so இவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி then the entire case happened because one person complaint was very different. எல்லாரும் அந்த neighborhoodல ஒரு 40-50 people தான் இருப்பாங்க. Everyone complained there was something going missing outside the house. ஜட்டி தரதானே நீ கொஞ்சம் ஹை கிளாஸ், ரொம்ப லோ கிளாஸ்ல லாஞ்சரி. நீ தானே ஹை கிளாஸ் சொன்ன. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா வந்துடுற. பாத்தீங்களா டோசா படி ஜோக்ல எங்களை சொல்லிட்டு நீயே அண்டர்வேர்னா லோ கிளாஸ், லாஞ்சரி கொஞ்சம் ஹை கிளாஸ். அதோட ஹை கிளாஸ் அவனா தான் அமனா கடையா அவங்களோட நியூட்ஸ் காய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு காய் போட்டோம் சொல்றேன். அது தன்னால பப்பர் பென் இருக்குமே. என்னது தன்னாலே போனாலும் பப்பர் பென் இருக்குமே? இல்லையே, அந்த காய் போட்டா தான் நம்ம காஞ்சி போவோம். இதெல்லாம் என்ன சொல்லிட்டு அதுக்கு என்னோட ஜோக் எவ்வளவு பரவாயில்ல பாருங்க ஃபேமிலி சார். பரவாயில்ல, அவன் சொல்லும் போது உன் ஜோக் வந்து நீ இப்படி ஃபீல் பண்ற அதே மாதிரி நீ சொல்லும் போது அவன் ஃபீல் பண்ணான். all equal. நம்ம வந்து சரிசமமா இருக்கும், சரிசமமா மொக்கையா இருக்கும். So this lady complained that things in her house was moved. When he was moved, எப்படி தெரியுமா இருக்கு, லைக் யாரோ வந்து இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு இப்படி பார்த்து வச்சிருக்காங்க. Then somebody re-rack all her clothes, like no clothes all messy-ஆ இருக்கு. So messy ஆக்கிருக்காங்களா? Messy. Then she's like, this cannot happen because she was one of the female girls in the apartment, like single female. இதனால இல்லை என் வீட்டில் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஒண்டியா தான் இருக்கேன். நான் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி இருந்திருக்கேன். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, சரி நம்ம சிசிடிவி தான் பார்க்கணும். சிசிடிவி பார்க்கும்போது தி செக் apparently there's one guy who came inside the house, unknown. He went inside, literally not inside the house, inside the apartment floor. எல்லாமே உள்ளே நுழைக்கனால came inside the house. அது எப்படி சொன்னேன். So he comes and caving. கம்மன் சொன்னாலும் அவர் வரும்போது மணி வந்து 10:30 இருந்தது. So he came around 10:30 PM. But the thing is, he never left the place. இல்ல just so apparently he never left the place. ஏண்டா இல்ல அந்த கம் பண்றத தூய தமிழ் யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன் வந்துட்டேன் பந்தா சுட்டா சுத்தா
எனக்கு ஏற்கனவே வாய் ஒரு எபிசோட் ரொம்ப கலாய்ச்சிட்டோம். என்ன தெரியல, மயிர் பண்ண பிறகு எனர்ஜி மாறிடுச்சு போல இருக்கு. அது எப்பதான் எப்பாச்சும் வரும். So apparently things were, so he only came at 10 but he never left. But they don't know where he went. Okay, they only had it in the security guard area. Where inga irukunu therilla. Okay. So now they started installing all over the place. Okay, place vandane avun thidin வந்து அவங்க வந்து first floor ல மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா நீ first floor தாண்டி தான் மத்த ஃப்ளோருக்குலாம் போலாம். ஒரு 1 AM வந்து பாத்துர்க்காங்க. அவன் வந்து like he went out but he didn't pass by the security guard. Okay, but the fellow went missing. So then people were like, okay, who is this guy? Okay, so enna pannanga, okay, they started to have because in the Netherlands there's someone in this apartment that is not identified. So they started like, okay, this is fucked up, we need to figure out. So they started installing more CCTVs, and this time the police officers were inside the security guard office as well. They were stationed there because it became like it could be a stalker murder case. ஏன்னா அந்த Netherlands இந்தோனேஷியால இது ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. So அந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது இவன் வந்து ஒரு தடவை வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து இவன் போறதுன்னு பார்த்துட்டான். செக்யூரிட்டி கார்டு saw this fella actually got out of the apartment because he was coming around 1-2 AM அந்த மாதிரி. இவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு போலீஸ் இவனை தேடி போயிருக்காங்க, காண போயிட்டான். Because then they saw the CCTV, they saw the security guard seeing him, then they saw the security guard running away. This guy went somewhere, then they followed him, but once like நீ turn பண்ண அவன் காண போயிட்டான். So then like where is he going missing? It's like what genie என்ன திடீர்னு காண போயிட்டு இருக்கான். So what they decide is this could be a case where இவன் வந்து யாரோ ஒரு அபார்ட்மெண்ட் உள்ளே இருந்திருக்கான். நான் நினைச்சேன் அவன் திருடன் பேயின்னு. அவன் திருடி செத்து போனதுனால அங்கேயே திருடி செத்து அப்படியே போயிட்டே இருக்கான், லூப்ல திருடிக்கிட்டே இருக்கான். என்னடா திருடு பெய்யாது. சோ அப்ப வந்து திரும்ப அந்த ஒரு கேர்ள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு வீட்டுல தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்த இந்த வீட்லயும் சொல்லல, மற்ற வீட்டுலாம் வெளியே தான் இருக்கு, உள்ளுக்கு எதுவும் இருக்கு, இவ வீட்டு மட்டும். So you know, like they went through it, they found behind her cupboard where she put her clothes all, right, built-in cupboard, they found a hole inside the cupboard, like this one. Okay. They went inside. ஒரு மனசு போற அளவுக்குலாம் ஒரு மனசு போற அளவுக்கு ஒரு ஹோல் இருக்கு. ஹோல் போயிருக்காங்க. அந்த ஹோலுக்கு வந்து இட்ஸ் லைக் crawling space ஓட apparently there's another space in between the like a space, ஒரு குட்டியான ஸ்பேஸ் இது இருக்கு for you to move around. அங்க போற it says like welcome, like Malay Indonesian பாஷைல welcome னு எழுதி இருக்கு. மரியா So உள்ளுக்கு போயிட்டு அவங்க வெல்கம் பார்த்துன்னு the police started to investigate. உள்ளுக்கு போனோன்னே அங்க பார்த்தா வந்து லைக் கேண்டில்ஸ் எல்லாம் போட்டு ரொமான்டிக் டின்னர்லாம் இல்ல லைக் என்னது somebody is staying there. Somebody has been staying there, but they have been not only taking this girl's picture, apparently you know every single woman the apartment have, they had their pictures of. And they had their pictures of them in the policeகாரனோட ஆர்டர்ல இல்லது என்ன சொல்றாங்க, இந்த நம்ம ஒரு இதுக்கு பண்ணுமே இந்த பென்டகனா என்னமோ சொல்றாங்களா, நம்ம பென்டகிராம் இந்த டீமன் கூப்பிடுற மாதிரி அந்த பென்டகிராம்ல இருந்திருக்கு. When they saw it, they like, okay, is this the only space? அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவன் இங்க போயிருக்கானு. So இங்க போயின்னா வேற இடத்துல வந்திருக்கோம், மத்தவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கு. So each building apparently had one. So these fellows found out and they caught this fellow inside one of the building. Caught him and took out. So this is what the interrogation basically happened la. நீ யாருன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. அவன் சொல்லிடுவான் நான் வந்து இங்க நான் யாரும் இல்லை, அவன் பேரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், யாரும் இல்லை. ஸோ அவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற, நான் அவங்கள பார்ப்பேன். பாப்பியா? நான் வந்து அவங்க தெரியாத போது நான் உட்காந்து அவங்க வந்து கவனிப்பேன். கவனிச்சு என்ன பண்ணுவேன், அவங்க ஒரு 3 மாசத்துக்கு அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள வந்து தூக்கத்துல வந்து பில்ஸ் போட்டு he sleep and he starts touching them. Oh god. Okay, மூடோட சொல்றியா டிசப்பாயிண்டட் சொல்றியா? வருத்தத்துல சொன்னா வருத்தத்துல சார் அவன் ஏன்னா அவன் ரியாக்ஷன் நான் பார்க்கல, நான் பார்த்தேன். நீ வருத்தத்துல சொன்னேன். ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஸோ லைக் ஓகே ஸோ திஸ் fellow is basically a stalker molester. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ற, அவன் கேட்டனால பண்றேன். யாரு? கிரிஷ் என் தலைவன், அவர் தான் இங்க எங்க குலசாமி. ராஜ்கிரம தொலை தட்டு வரியா தூக்கி விட்டு வரனா தொடையந்துக்கு துண்டு இப்படி மடக்கி நான் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை சொல்ல என்னது அவன் தூக்கி போட்டது அவ்வளவு நீட்டா இருந்திருக்கா. மூணாவது கண் மாதிரி மூணாவது கால் அவ்வளவு நீட்டா இருக்கு, தூக்கி போடுற அளவுக்கு இருக்கா. யானையோட பெருசா இருந்தா நானே பண்றது.
படையப்பா அவ்வளவு பெருசு அது. கின்னஸ் என்ன வேர்ல்ட் ஆகும் தெரியுமா? படத்துல அந்த மாதிரி வைக்கலாம். படத்துல ஏன்டா அப்படி வைக்க மாட்டாங்க? அதை வச்சு என்ன எல்லாம் மாசா இருக்கணும். என்னது எல்லாம் மாசா இருக்கணும். மாசா இருக்கணுமா? மாசால தான் இருக்கணும். அது மாசா இருக்காது, மசாலாவாயிரும். தூக்கி போட்டு பிடிச்சி இழுப்போம்ல. என்னத்த நீ சொல்ற மொட்டையா சொல்லாதடா. அதான் என்னது பிடிச்சி இருக்கு போற படைப்ப மாதிரி இது ஊஞ்சல. படையப்பா, ஊஞ்சல். இப்படி இழுத்து இப்படி இழுக்க போறியா? நீ வயசான ஸ்டைல் தான். வயசானாலும் கம்பு பெருசா தான் தக்கு கூடவே என்னைக்கும் அப்புறம் அது பக்கத்துல அம்மா அந்த பாம்பு ஊத்து அன்னைக்கு வச்சுக்க. பாம்பே நான் தான். உம்பே ஆமா, நீங்க சுலோருக்குள்ள கை விட்டீங்க, பாம்பு கடிக்கல. பாம்பு கடிச்சது எப்படி? நான் தான் கை போட்டேனே. ஆக்சுவலி இப்படி கைப்படுவேன். would you like okay how would you என்ன ஒரு கேள்வி. நீ ஓகே நீ யோசிச்சு பாரு. அவ்வளவு நீட்டா இருக்குன்னா நீ பேஸ்ல அடிப்பியா இல்ல ஃப்ரண்ட்ல அடிப்பியா? சுத்தி அடிப்போம். ஆக்சுவலி ஆன்சர் மீ, how do you do it? ஐயா அப்படி வரும். எப்படி பண்ணுவேன்? அதனால தான் ஒரு ஆள் வேணும். ஒரு ஆளா? இதுக்கு 4 ஆள் தேவையே? ஒவ்வொரு இடத்துலயும் சார் மசாஜ் 5 பேர் இல்ல தேவை. இல்ல அது வந்து நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். அது அப்பப்ப இந்த பினோக்கியோ போய் சொன்னா அப்படியே நீட்டாவல. அந்த மாதிரி பினோக்கியோ போய் சொன்ன நீ மாதிரி போய் சொல்றது நீட்டா இல்ல. இப்ப நான் உண்மை பேசிட்டு இருக்கேன். அதனால தான் அப்ப என்ன குறிஞ்சி உள்ள போயிடுமா? புசி ஆயிரல. ஓகே ஆகமாட்டேன். அது அப்படியே தான் இருக்கும். Actually ஒரு if you have sex with a girl, I'm just curious, if you have sex with a girl, நீ இந்த வைஃபை மாதிரி தூரத்துல இருந்து அடிப்பியா இல்ல கிட்ட போய் அடிப்பியா? எப்படி? அது இல்ல அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்குமா? இல்ல நீ இவ்வளவு பெருசா இருக்கல, சோ நீ அந்த பொண்ணு அங்க இருக்குமா இல்ல நீ கிட்ட போய் அது வாய் வரைக்கும் இழுத்துறியா? உள்ளுக்கு வெளியே வந்து திருப்பி ஒன்று லூப். அப்ப செத்துறோம்டா. அது நீ கொலை கேஸ்ல மாட்டிக்க. என்னது இது? இந்த மாதிரி இருந்தா அந்த பிள்ளை செத்துரும்டா. தலைவரே அவன் சிங்கிளா இருக்கான்னு நீங்க பேராதீங்க. உங்க மரணத்துக்கு நான் காரணம் இல்ல. ஆமா, நீ கதை இங்க விட்டப்ப. அந்த A few moments later. So they asked him, why are you doing this? He said it's for him. Who? He didn't. ஓ ஆமா, யாரு? So apparently in the manuscript they said for close to 30 seconds he just kept silent. மௌனம் விழுதும். Like இவன் வந்து பதில் சொல்லிருப்பான், ஆனா ஒரு 30 செகண்ட் பேசலாம். யாருன்னு கேட்கும்போது என்னால சொல்ல முடியாது. I was cornered. அந்த So no, but apparently then they say like okay, so they put him in case like he's a stalker and everything. Then they sealed all the place. Even the அவன் போன பட சீல்ட் வச்சு தான் ஆகணும். so they sealed it. யாரும் போறான் புதுர் போறான் சார். சீல்ட் வச்சிருங்க. உருக்கி அடைச்சிருங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ண பிற்பாடு அவன் வந்து ஜெயில் போய் ஒரு வாரத்துலேருந்து செத்து போயிட்டான். ஜெயிலி செத்து போயிட்டான். அங்கோலம் போட்டு தள்ளியிருப்பான். என்னத்த இதே மாதிரி நீ சொல்லும் போது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். they basically he killed himself. That's what he looks like. கம்பும் போட்டி கத்தி சண்டை இல்ல, அவன் வந்து ஹையா இருக்கிறது இப்படி போடுவான். என்னது ஹை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி போடும்போது திடீர்னு ஒரு பொண்ணு பாரு. He choked himself to death. இது என்ன மாதிரி ஒரு கொடூரமான காமம் தெரியுமா? காமத்திலே சாவுறது. காமத்திலே சாவுறது இதுதான். blessed in disguise. So until to now, this case was a stalker kind of case. Apparently, this is a very normal thing in apartment. This has happened a few times. Remember how I said the few girls staying in apartment? There was another complaint that came in from other apartment. They said someone broke into their house. So the police went in. அவன் சீல் பண்ணாங்க வாட்டர். அந்த வாட்டர் வந்து திறந்துருக்கு. ஆனா திறக்கிறது வந்து வெளியே இருந்து திறக்கல, உள்ளுக்கு இருந்து யாரும் திறந்துருக்கு. So when they went in, they found like they apparently the first one they went, it was because they thought it was one girl, right? One and the girl இன்னொரு girl பார்க்கும்போது they saw the girls எலும்பு கூடு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. Like they don't know who's on it. It looks like somebody did a ritual there. So it was ritual, and till now they don't know what was that thing that came out. Oh, okay. So they say தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஜின்னா இருந்திருக்கலாம். They say it's like ஜீனோ தோயோ அப்புறம் வளர்ந்துருக்கான், இல்லாட்டி ஒரு டீமனா இருந்திருக்கலாம். So that's why they say. And that apartment, அந்த கதை வந்திருக்கு, everyone left the place. Nobody want to stay there anymore. Because every time they seal, something is breaking it out.
பண்ண வெளியே வந்துகிட்டே இருக்கு. வெளியே வந்துட்டே இருந்துச்சு. So they broke it out. So until now they don't know what it is. They can never they don't know what it is. அவன் அந்த தெரிஞ்சவனும் செத்து போயிட்டான். அங்க இருக்கிற CCTV எதுலயும் காட்டல. ஆனா வந்து apparently the girls who slept, the morning they wake up, they don't know what happened. So they most likely been drugged. So they don't know what happened to them. And இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், அவன் தான் ஒருத்தர் சொல்ல மொலைஸ் பண்ணிட்டு போயிருக்கானு. So everyone moved out. அது அப்பாயின்மெண்ட் பேண்ட் ஆயிடுச்சு. So Indonesian model நடந்துருக்கு. But until now they still don't know whether there was a demon came in or யாரோ இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் அது மிஸ்டரியா இருக்கு. But they believe it's demon la. They say they found the things all there, ritual all there, but they still don't know what it is. And the guy who knows died. இந்த ஒரு எவிடன்ஸ் ஆனா என்ன பண்றது. ஆனா இது வந்து என்ன தெரியுமா, இந்த இவன் செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் வந்து 3 மாசம் 4 மாசம் இல்ல, இது ஒரு 2-3 வருஷமா ஓடிட்டு இருக்கு. So they only found out 3 months, and after he left this incident started happening 1 year later. 1 year later it happened. And சொல்லப்படுது இது வந்து அவன் செத்த நாள்ல இருந்து 1 year of his anniversary is when it started happening. And then it happened so frequent that people just started leaving the place. Everyone just started moving out. So இன்ன இருக்கு அந்த அப்ப I think they abolish or abandon. It's Indonesia இங்கோ ஒரு இடத்துல இருக்கு. Okay. But nobody knows. யாருக்கும் தெரியாது. It remain mystery until. But the police case is there lah. But they closed the case as a stalker case. But when they wrote it, they say it's like the investigating officer said this is the weirdest case he ever had in his life. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். Like they say right, நாங்க எவ்வளவு சீல் பண்ணாலும் யாரும் உள்ளுக்கு இருந்து உடைச்சு எடுத்துறாங்க. யாரா உடைச்சா சார்? யார் வேணா இருக்கு. உள்ளுக்கு அவனுக்கு யாராவது ஆளு உள்ளுக்கு அங்க தங்க வைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ இப்ப யோசிச்சு பாரு, உள்ளுக்கு தங்குற they already went through the everything. It's only like very little space only. So they sealed up every possible entrance and exit. So இது வந்து நீ வந்து அந்த இதை வந்து மூடிச்சிட்டாங்க. மூடிச்சா திறந்துட்டு வருதான். The price went down to like 100-200K because nobody wanted to stay there anymore. மோனஃபேட்டி வீடு மாதிரில. நீ தங்குவியா? நான் தங்குவேன். நீ தங்குவாடா? பொம்பளை பிள்ளைங்க தங்குமா? யோசிச்சு பாரு, ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போறா, I touch them every night and drug them. அந்த வீடு எங்க இருக்கா? போயிட்டு வருவோம். அப்பார்ட்மெண்ட் போயிட்டு வரும். ஒரு நாள் தங்கிட்டு வந்துடும். ஒரு நாள் தங்கிட்டு வந்துருவோமா? தங்கிட்டு வா, போயிட்டு வா. எல்லாமே ஒன்னா செய்யணும்னா நண்பனுங்களா பாரு, அன்னைக்கு என்ன சொன்னாங்க அந்த காலர் போன வாரம், இந்த மாதிரி ஒரு தடவை யாராவது வாங்க கால் பண்ணா அந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டா போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இடத்துக்கு கூப்பிட்டா போங்கலாம் அவங்க சொல்லல, போன் அடிச்சா எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி முதல்ல நீ பண்ண ஒழுங்கா பண்றா. கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் போனோம்னு அவங்க சொல்ல. போன் அடிச்சா ஒழுங்கா எடுக்கிறது நீதான். அதான் பாரு, அப்ப நான் எப்பயாச்சும் 3 அடிச்சேன்னா அது ஸ்பெஷல். நீ எப்பயாச்சும் அடிச்சா எதுக்கு இருப்ப? என்ன பிரச்சனை? எப்பயாச்சும் அடிச்சுனா தெரிஞ்சிருக்கேன். சரி, உனக்கு என்ன கதை இருக்கு? ஸோ ஓகே, இது வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு ஷேர் பண்ணுது. என்ன கஸ்டமர்? கிராப்ல அந்த பேசஞ்சர். ஆக்சுவலி இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு வாரம் கதை கஸ்டமர் ஷேர் பண்றாங்க. எந்த கஸ்டமர் உங்களுக்கு? கிராப் கஸ்டமர். பேசஞ்சர். So 5-star rating வருமா? Always ask for horror stories. ஸோ அப்ப இது வந்து அவர் வந்து கேக்குறாரு, நீ கிராப் ஏத்தும்போது யாராச்சும் நம்மளுக்கு உனக்கு ஒரு ஃபேன் வந்து ஏறி இருக்காங்க? லைக் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் சொல்ல முடியாது. லைக் 60% ஆஃப் இந்தியன்ஸ் யாராவது ஏறினாங்கன்னா, ஓ நீங்க தானே அது அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அதுன்னா யாரு அல்ல அந்த கிறிஸ் உட்காந்து இன்னைக்குலாம் செத்தீங்கடா எடுத்துதான் நான் டாபிக் வந்து ஒரு ஃபியூ ஐஸ் பிரேக்கிங்லாம் பண்ணிட்டு அடுத்த விஷயம் நான் கேட்க போறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். பேக்க தானே இருக்கு அவங்களே தெரிஞ்சிடும் கொடுப்பாங்களா? இல்ல அவங்க தெரிஞ்சிருச்சு நான் அதெல்லாம் கேட்க போறேன்னு. ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ஹாரர் ஸ்டோரிஸ். அவங்களே சொல்லுவாங்க, நான் என்கிட்ட ஆக்சுவலி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு அவங்க ஆரம்பிக்கிறது சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணு, பின்னால ஒரு QR ஒட்டிரு, என்கிட்ட பேச போறேன்னா அஞ்சலி போட்டு பேசு. அஞ்சலிக்கு ஒரு கதையை கிடைச்சி போறதுக்கு ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும்ல. இல்ல நான் தான் ரெக்கார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஹாரர் கதை பேசிட்டு. ஏன் நம்ம டாஸ் ஆஃப் அவன் வந்து இன்னொரு காம்படிஷன் அந்த மாதிரி வந்து இவர் ஒரு லோரி டிரைவர். ஸோ இவர் முன்னாள் லோரி டிரைவர், இப்போ வந்து அவர் பிஸ்னஸ் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த டைம் வந்து இவரும் இவர் ஒய்ஃபும் வந்து திருங்கானுக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னால் வந்து இந்த என்ன திங்ஸ் தெரில, பட் எத்தனை டன் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பழைய பாதையில் போயிட்டு இருக்கும்போது தென் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ஹைவே வந்துட்டு, அப்புறம் இவங்க போகிற வழியிலேயே வந்து இந்த ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டாங்க. தென் இவர் வந்துட்டு அது நார்மல் தான், ஹைவேல நாங்கள்லாம் இதை டெய்லி பார்க்குறது அப்படின்ட்டு இவர் வந்து நீ எதை பார்த்தாலும் வந்து என்கிட்ட சொல்லாத, ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இது ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ண புதுசுல வந்து இப்பதான் வந்து ஒய்ஃப் வந்து லோரியில வராங்க. இவருக்கு வந்து பழகிடுச்சு. ஆனா இவருக்கு நினைச்சாரு இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கும் அப்படின்னு. ஆனா இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு லோரியில போயிட்டு இருக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் கனடா ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து you can see that someone standing on the roadside. So இவங்க வந்துட்டு இது வந்து சம்டைம் அவர் சொல்லிடுறாரு சம்டைம் உங்க பிரமையா கூட இருக்கும் அப்படின்னு இவருக்கு வந்து சமாளிச்சுட்டு வராரு. He's gaslighting her. Gaslighting somehow, I don't know gaslighting what, but he's somehow trying to comfort her. என்னமோ பாக்குறாங்க பிரம்மையா இருக்கும் யாரோ நிக்கிறாங்க சும்மா பார்க்காத என்னமோ வருதுங்க வாய் போட்டு சும்மா இருக்க எவ்வளவு அடிக்க வச்சிட்டு கஷ்டம். ஸோ அந்த 6 நேரம் எங்கேயோ ஒரு ஸ்டேஷன்ல போய் நிப்பாடும் போது அந்த இடத்துல யாருமே இல்ல. பட் இட்ஸ் எம்டி பிளேஸ். தென் வாய்ஸ் சொல்லிருக்காங்க இல்ல நான் டாய்லெட் போக பயமா இருக்கு நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவர் வெளியே சிகரெட் அடிச்சுட்டு நின்றுருக்காரு. இவரும் டாய்லெட் போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தென் கொஞ்ச நேரம் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஒய்ஃப் வந்த பிற்பாடு தென் இவங்க கண்டினியூ ஜெர்னி பண்ணும்போது இவங்க வந்து பின்னால் படுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னால் படுத்துட்டாங்க. பின்னால் பெட் இருக்கும். லோரி உங்களுக்கு பெட் இருக்கும். லைக் லாங் ஜெர்னி லோரிலாம் வந்து பெட் இருக்கும். இப்படி நான் பார்த்துக்கலாம். லைக் ஃபார் வேர் சீட்டுக்கு பின்னால வந்து ஒரு 1 நாள் படுக்கிற ஒரு பெட் இருக்கும். ஓ I didn't know this. ஓகே. அந்த இது பார்த்திருக்கேன். அதுனா அந்த இது செய்வாங்க கேரவன் மாதிரி செய்வாங்க. I know the EV trucks has it. இல்ல பழைய ஈவன் இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் இருக்கு. 20 So there's a space for them to sleep. Yeah. Oh, okay. அந்த மாதிரி வந்து இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிகாஸ் யூசுவலி வந்து இவர் வந்து ஒரு பார்ட்னர் கூட்டு போவாரு. பட் that's normal la you bring partners. But sometimes partnerல you have to go alone la. பட் ஆனால் அது உனக்கு ஹெவி ஏன்னா நீ நிறைய விஷயம் ஒர்க் பண்ணணும். அதனால வந்து இவர் வந்து ஒய்ஃப் கூட்டு போயிருக்காரு. ஒய்ஃபும் வேலை செய்யப்படுறதில்ல. பட் he knows but at least he is happy going with the wife. ஸோ இப்போ வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு போயிட்டு ஏறிட்டு பின்னால் போய் படுத்துட்டாங்களாம். ஸோ இட்ஸ் லைக் ஓகே மேபி டயர்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து she started to cry. யார் ஒய்ஃபா? Yeah. ஸோ இவர் தெரிஞ்சிச்சு ஓகே இதுக்கு கதை தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து ஸ்லோலி வந்து ப்ரீதிங் லைக் வந்து ஹெவி ப்ரீதிங் லைக் ஹெவி ப்ரீதிங் வந்து தென் started to give some weird noise. என்ன weird noise தெரியல. இவர் என்ன பண்ணாரு இமிடியேட் ஐயா பாட்டு தட்டி விட்டாரு. ஐயா பாட்டு தட்டி விட்டாரு. மதுரை பாட்டு தட்டி விட்டதும் பிகாஸ் he knows that something is wrong. ஐயா மதுரை வீரன். ஐயா பாட்டுனாலே மதுரை வீரன் சங்கிலி கருப்பேன். அது என்ன சொல்லுவாங்க காவல் தெய்வம் மோஸ்ட்லி they call as ஐயா. Oh okay. So ஐயா பாட்டு தட்டி விட்டு because he knows there's something wrong in the situation. So உடனே அது போயிட்டு ஒரு ரோட்லயே வந்து wake up and sit beside உட்காந்துட்டு நீ இப்ப கதவு இப்ப நீ கதவு தர இப்ப நீ லோரி நிப்பாட்டு சொல்லிட்டு கதவு நீ தர சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றாங்க. சோ இவர் வந்து இல்ல நான் நிப்பாட்ட முடியாதுன்னு you drive so fast ஏன்னா இவர் தெரியும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா ஒரு கோயில் வந்துருவானு. ஸோ he want to bring her to the temple. இவர் இங்கேயே யோசிச்சிட்டாரு ஓகே இப்போ நான் எங்கே போய் நிப்பாட்டுறது எங்கே கோயில் வருதோ அது இவர் இங்கேயே பிளான் போட்டாரு. ஏன்னா அது தெரிஞ்சிச்சு அவளுக்கு ஒய்ஃப்க்கு வந்து பிடிச்சிருச்சு எதுமோன்னு. ஸோ இப்போ வந்து எப்படியாச்சும் அந்த சிச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பட் சரி இப்படி நிப்பாட்டலாம் நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இவர் வந்து சரி இப்போ கோயில் வந்துருச்சுன்னு உடனே நிப்பாட்டணுமே கோயில் வந்து இந்த சைடு இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரோடு தாண்டி போகணும். இவங்க வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டாங்க கீழே குதிச்சு ஓடிட்டாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல கோயில் கிட்ட வரும்போது. ஸோ ஆனால் பார்க் பண்ணிட்டு இவர் வந்து இப்போ இவருக்கு கோயிலுக்கு போறதா இங்க இவங்க ஒய்ஃப் காப்பாத்தா ஏன்னா ஒய்ஃப் வந்து காட்டுக்குள்ள புந்து ஓட்டாங்க. அந்த சைட் வந்து கிளாப்பஸ் ஆகிட்டான் என்னமோ அந்த கிளாப்பஸ் ஆகிட்டா காடான்னு தெரியல என்னமோ வந்து காடு இருந்திருக்கு ஓடிட்டாங்க. ஓடின பிற்பாடு இவர் வந்து ஒய்ஃபை தேடி ஓட்டு பாதி தூரத்துல பார்த்துட்டு ஒய்ஃப் காணோம். லைக் she went missing. இது சரி இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்க இவர் வந்து ஒரு கடத்துல வந்து அழுவு வந்துருச்சான். லைக் இவருக்கே வந்து ஏன்னா இப்போ எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணுவேன் லைக் டேம் கன்ஃபியூசிங். ஸோ என்ன பண்ணிருக்காரு சரி கோயிலுக்கு போய் இவ்வளவு கதை அவர் பொண்டாட்டி பத்தி ஒன்று கிராப்ட் சொல்லிட்டு இருந்தாரா? அவர் பொண்டாட்டி பத்தி சொல்லடா நடந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி பொண்டாட்டி கண்ணோட எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல கிறிஸ் யார் இவ்வளோ ஒப்பனா யாருச்சு நான் அழுந்துட்டேன் சார். ஏன் சொல்ல மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நீ வந்து சில பேர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ற விதத்துல இருக்கு அது எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ அவங்களாம் வந்து பண்ணுவாங்க பேசுவாங்க. நீ இப்படி பேசினா ஓகே நீ இப்படி பேசணும். யாருக்கு பால் குடிச்சிட்டு இருக்கியா யா பழுவுற 2 நாள் பல்லு வலிக்கல நீ. அப்புறம் ஒய்ஃப் தேடினாரா இல்லையா? ஒய்ஃப் தேடல அது ரெண்டாவது ஆள்கிட்ட ஓடி போயிடுச்சு.
உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்டிங் தான் ஸோ ஆக்சுவலி அவர் வந்து போய் சாமியார்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கோயில் போயிட்டாரு பொண்டாட்டி காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு அப்படியாப்பா நானும் தேடிக்கிட்டு தான் உண்மை சொல்லிட்டேன் அர்ஜுன் எவ்ரிபடி அண்ணே சாரி இதை பார்த்துருந்தீங்களா. அவரு என்ன சொன்னார்னா சாமி வந்துட்டு நீ தேடிக்கிட்டு இருந்த விஷயமே அது இல்லப்பா அப்படின்னு. என்னன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து ஒரு கோயில் உட்காந்துட்டு இல்ல நான் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளுக்கு போயிட்டு பூஜையில் போயிட்டு அந்த சாமியார் வந்து அங்கேதான் இருக்காரு போல இருக்கு. ஸோ அவர் வந்து துண்ணூறு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஃபோன் அடிச்சிருக்கு. ஃபோன் அடிச்சுட்டு ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டு சொல்றாங்களாம் என்ன நீங்க 6 நேரத்துலேயே விட்டுட்டு போயிட்டீங்க. அவங்க ஒரு ஆள் அவங்க போன் வந்து லோரிக்குள்ள தான் இருந்திருக்கு. இவரு வந்து இன்னொரு அவங்க அங்க வந்திருக்க இன்னொரு ஆள்கிட்ட போன் எடுத்து போன் அடிச்சு கேட்டு கால் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து 6 நேரத்துலயே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. என்ன முதலாளி ஆட்டோல வரீங்க? ஐயோ எப்போ முதலாளி இறங்குனீங்க? எப்படா நான் ஏறினேன் இறங்குறதுக்கு? சோ இது வந்தது வந்து பேசிக்கலி வந்து இவரை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கு. போட்டுதல் இருக்கு இவர் தீத்து கட்டுறதுக்கு லோரி ஆக்சிடென்ட் ஆகுது. இவர் வந்து ஐயா பாட்டு தள்ள கோயில் வந்து கிட்ட வந்ததுனால the thing was got scared and ran away அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு. Did he feel like this woman feels very different to him? That's why he like அந்த ஏன்னா முதல்ல இருந்து பயந்துகிட்டு வந்தவங்க இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லைக் ரோட்ல உட்காந்துட்டு ஒன்றும் பேசாம போய் படுத்துட்டாங்க. ஸோ அதுலயே வந்து அவருக்கு வந்து சம்திங்ஸ் ராங். அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் ரூட்ல வந்து ஐயா படுத்துட்டு விட்டாரு. ஸோ அண்ட் தட் மேக் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் அண்ட் ஷீ இஸ் லைக் ஆக்சுவலி நானும் சம்டைம்ஸ் இந்த நைட்டு இந்த டிக்டாக்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பேய் அமானுஷமான வீடியோலாம் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பேயை வந்து ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டுலாம் தட்டி விட்றாங்க. இப்போ இந்தியானா இப்போ இந்த ஐயா பாட்டு இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ மலாய்க்காரனை வந்து அந்த டாக்கி பாட்டா புள்ளி 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 மலாய்க்காரன் என்னது அந்த அது கொரானா அது என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரியான வேர்ஸ் திறந்து விட்ருவாங்க. ஸோ திறந்து விட்டோன்னே இவ அப்படி கத்துவா அப்படி அந்த மாதிரி கத்தி அப்ப அவன் சொல்ற பாட்டு கரெக்டா தான் வருது. அப்படிதான் முடி வச்சு பாட்டு வருதான். இது நம்மளோட பைத்தியமா இருக்கு. ரெடியா இருக்கா டே வாங்கடா முதல் கிளம்பி டாக்கி பின்னால உட்காந்துருக்கா லோரி பின்னால என்கிட்ட அண்ணன் கிட்ட சொல்லு அவரு பிரச்சனை தீர்த்து வைப்பாரு. இது இன்ஸ்டாகிராம் டாக்கி டேக் பண்ணானா பரவாயில்ல அதான் நீங்க வந்து கதை சொல்லுங்க. Actually எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு. So after the wife came back to him, did they have a fight? How did they explain to the wife what happened? நோ அதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டு திருப்பி ஒய்ஃப் கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதை சொல்ல என்ன நடந்துச்சு. ஐ மீன் because I would be like ஏன்னா அவர் வந்து ஐயாவோட கோயில் அந்த துண்ணூறு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பூச்சி விட்டாரு அவ்வளவுதான். So where did this thing come from actually? அவர் கூட வந்து இது வந்து ஹைவேல வந்து பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது மாதிரி வந்து இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி ஹைவேல எல்லாம் பாக்குறதுலாம் வந்து நார்மல் பட் யூ cannot acknowledge them. You cannot say that like ஓ அங்க பாரு ஒன்னு நிக்குது அங்க பாரு அது வந்து அவங்ககிட்ட சொல்லிருக்காரு நீ இது சொல்லாத எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு. அங்க போனேன் நான் போதே சொல்றேன் விட்டு பண்ணல பயமா இருக்குல்ல இனிமே சொல்லாத. பட் ஆனா அது என்னன்னா அது அவங்கள டார்கெட் பண்ணல இவரை டார்கெட் பண்ணிருக்கு. எங்க போனாலும் இவரையா அந்த எனக்கு ஏன் தெரியல இவர் தான் வந்து அதை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த லோரி டிரைவர் தான் அட்டாக் பண்ணிருக்கு. ஏன்னா இவர் தான் ஸ்பிரிச்சுவலா இருக்கார்ல ஸ்பிரிச்சுவலா இருக்காருனாலயா எனர்ஜி வந்து வேணும்னா கொஞ்சம் ஆட்டி பாப்போம் என்ன பண்றாங்க. என்ன கோல்டன் கோட்டையா டன் 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 அந்த அனிமையோட. எனிவேஸ் இந்த வாரம் எபிசோட் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல போன வாரம் என்ன நினைச்சுன்னு. பட் இந்த வாரம் வந்து செம்ம லாங்கா தான் இருக்கு. எடிட்டர் சத்தா பரவாயில்லைங்க இதெல்லாம் நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. anyways thank you so much for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா டிக்டாக்ல வந்து எங்களை வச்சு மீம்ஸ்லாம் பண்ணீங்கன்னா எங்களை டைப் பண்ணுங்க மீம்ஸ் பண்ணுங்க. அது நாங்க முன்னெல்லாம் பண்ணீங்க மீம்ஸ் காணோம். இதான் எங்களை வச்சு செய்யுங்க டிக்டாக்ல வச்சு செய்யுங்க. ஆரம்பத்துல இப்போ கொஞ்சம் எடிட் போறாங்க அது நல்லா இருக்கு. ஆனா முன்ன மீம்ஸ் வந்துச்சு. நீங்க நம்ம நல்லா பண்ணனும் அவங்களே போடுவாங்க. சோ நாங்க நல்லதா நம்ம நல்லா பண்ணல அப்பனா அடுத்த வரி சொல்ல வேணாம் நினைச்சேன். இல்ல நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல பண்ணிக்கணும் அர்த்தம் இன்ஸ்டால் பண்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரியே சொல்றேன். anyways இந்த வாரம் எபிசோட் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு அது இந்த மாதிரி
உங்களுக்கு பேய் கதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேய் கதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி சப்மிட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்க வந்து புது கூகுள் டாக் லிங்க் சப்மிட் பண்ணாம பழைய டாக் லிங்க் சப்மிட் பண்ண நீங்க திருப்பி சப்மிட் பண்ணலாம். ஆனா புது டாக்ல சப்மிட் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பூர்ண சொல்லியிருக்காரு. சோ அதுவரை விடைபெறுது உங்கள் ஜீவன். ஐ எம் டாவி பூனன். I'm Krish. We'll see you in the next one. Ciao. Ciao.